பதி சீதாபதி ராம 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 ராம் 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 ராம 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 ராம். श्री रामनाम संगीतम की जय. गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा. जय जानिकांत स्मरण जय जय राम राम. हर हर नम पार्वती पति हर हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सर्व साधुमल की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख शौनक भीष्म अल्प्यन रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानि मान परम भागवतान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் பிரகலாத சரித்திரம் பார்த்துட்டு வரோம். அதில் தர்மம் அர்த்தம் காமம் என்ற தர்மம் அர்த்தம் காமம் என்ற 3 விதமான விஷயங்களை மட்டும்தான் உபதேசிக்கிறார்கள் சண்டமார்க்கர்கள். மோட்சத்தை பற்றி பேச்சே இல்லை, அதை சொல்லிக் கொடுக்கல. அப்படிதான் நாம நம்ம நேற்று பார்த்தது என்னன்னா, உலகத்தில் உள்ள படிப்புகளும் அப்படிதான். மோக்ஷோபாயமாகிய பகவத்கீதை பாடமோ பாகவத பாடமோ ராமாயண பாடமோ நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பார்க்க முடியல இல்லையா? அப்போ அவன் இரண்யகசிபு என்ன கட்டளையிட்டானோ அதை தான் சண்டமார்கள் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தர்மம் அர்த்தம் காமம், அதான் இல்லற தர்மங்களுக்குரிய குடும்ப நடத்துறதுக்கு தேவையான அத்தியாவசியம், அதாவது என்னன்னா பலன்களை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்களை தான் போதிக்கிறார்கள். மோக்ஷோபாயத்தை பற்றி, மனுஷ ஜென்மாவை கரையேற்றி கொள்ளக்கூடிய மோக்ஷோபாயத்தை பற்றி இங்கே பேச்சே இல்லை, அதை சொல்லிக் கொடுக்கல. அதுதான் இங்கே சொல்றார். தர்மம் அர்த்தம் ச காமம் ச நிதராம் சானு பூர்வஷ பிரஹ்லாதயோ ஓச்சது பிரஹ்லாதயோ ஓச்சது ராஜன் பிரசிதா வனதாயிச்ச ஏதா திரிவர்க்கம் குருபேர் ஆத்மனே உபசிக்ஷிதம். அதாவது முக்குணங்களை பற்றிய விஷயம். அதாவது அது நல்லதா அந்த திரிவர்க்கம் அந்த 3, அதாவது தர்மம் அர்த்தம் காமம், இந்த 3 விஷயங்களை பற்றி மட்டும் சொல்றாங்க. மோக்ஷோபாயத்தை பகவானை அடையறதுக்கான வழியே சொல்லி கொடுக்கல. அதனால இதை என்ன சாதுமேனே தச்சிக்ஷாம், அது நல்லதாக கருதவில்லையாம் பிரகலாதன். தொந்த்வா ராமோ உபவர்ணிதம், இவர் அதாவது பேதத்தை உண்டாக்குகின்றது. தான் பிறன் என்ற பேதத்தை, இவன் நல்லவன் இவன் நம்மை சார்ந்தவன் அவன் பிறனை சார்ந்தவன் அப்படின்ற பேதத்தை உண்டாக்குகின்றது. அதே மாதிரி இன்ப துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இந்த தொந்தங்கள்ல இந்த சம்சாரத்தில் விழும்படி செய்கின்றது இந்த படிப்புலாம். அதாவது இன்ப துன்பங்கள்ல போய் மாட்டி சிக்கி கொள்ளக்கூடிய படிப்பாக இருக்கிறது இல்லையா? அதை நல்லதாக கருதவில்லையா குருமார்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயத்தை சண்டமார்க்கர்கள். அவ எதா ஆச்சாரிய பராவர்த்தோ கிரகமேதிய கர்மசு, இந்த தர்மார்த்த காமத்தை குருமார்கள் உபதேசிக்கப்பட்டாலும் அதை எடுத்துக்கொள்ளலன்னா அவன் அதுக்கு முன்னாடி நாரதத்திலிருந்து பாகவத தர்மத்தை இதைவிட உயர்ந்த தர்மத்தை அவன் கிரகித்திருக்கிறான். அதனால்தான் இவர்கள் சொல்றதை நல்லதாக கருதவில்லை. நாம கூட அப்படிதான் பாகவத தர்மத்துக்கு தான் வரணுமே தவிர இந்த லோக படிப்பெல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கு இந்த ஜென்மத்துக்கு ஏதோ பணம் சம்பாதித்துக்கு உதவும். ஆனால் ஆத்ம லாபத்தை அடையறதுக்கு பாகவத தர்மம் தான் உதவும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் அசுரபாலர்கள்லாம் குழந்தைகள்லாம் இதே படிப்பு தான் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். பிரகலாதனுக்கு மட்டும் உஷாராகிறாங்க. ஏன்னா இது நாரதர்கள் பாகவத தர்மத்தை கிரகிச்சிருக்கான். அதனால அப்போ ஒரு சமயத்துல எதா ஆச்சாரிய பராவர்த்தோ கிரகமேதிய கர்மசு வயசிய பாலகஸ்தத்திர சோபகூத கிருதக்ஷணிகி. அப்போ அந்த அசுர பாலர்களோட தனித்து பழகிறதுக்கு ஒரு டைம் கிடைச்சிது பிரகலாதனுக்கு. இவங்க வீட்டு காரியங்களாக சண்டமார்க்கர்கள் வீட்டு காரியங்களாக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, பள்ளிக்கூடத்தை விட்டு. அப்போ பாடசாலையை விட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த சமயம்தான் பழகிறதுக்கு அசுர இடத்துல பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது யாரு பிரகலாதனுக்கு. அதுதான் லக்ஷ்மயா வாச்சா பிரத்யாஹோ ய மகாபுத உவாச்ச வித்வாம்ஸ் தன்னிஷ்டாம் கிருபையா பிரகசன்னிவ
அதாவது என்னன்னா விளையாடுறதுக்கு கூப்பிடுறாங்க, வா வா பிரகலாதா வா எங்களோட விளையாடு வா விளையாடு அப்படின்னு அசுர குழந்தைகள்லாம் கூப்பிடுறாங்க. அது இங்க சொல்ற பிரத்யா ஆகுய, அவர்கள் கூப்பிட்டது என்ன, நீங்க இங்க வாங்க முதல்ல அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு பிரகலாதன். என்ன நீங்க விளையாடி விளையாடி இப்படி காலத்தை வீணா பொழுது போக்குறீங்களே, இங்க வா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். டே நம்ம ராஜா விட்டு புள்ளடா, இரணிகசிபனுடைய பிள்ளை, என்னவோ சொல்ல கூப்பிட்றான்டா வாடான்னு சொல்லிட்டு அவன் மேலே அவ்வளோ கௌரவத்தினால எல்லா அசுரப்பாளர்களும் நமக்கு ராஜா வர போகிறான் பின்னாடி இரணிகசிபு வந்தது. அதனால அவனுக்கு கட்டுப்படணும்னா தெரியும், பசங்களுக்கு வந்து என்னன்னா ராஜா விட்டு புள்ளன்னு ஒரு கௌரவம் தானே. அது மட்டும் இல்லாமல் பிரகலாத் மகா சாது, அவனை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். அசுர குழந்தைகள் இருந்தாலும் புத்தி மாற்றப்படாதவர்கள், அவர்கள் சின்ன வயசு பசங்க தானே, கள்ளங்கப்படம் இல்லாத 5 வயசு குழந்தைங்களாச்சு, எல்லாமே எல்லாம் பிரகலாதம் வயசு தானே எல்லா பசங்களும். அப்படின்னும் போது அவர்கள் புத்தி இன்னும் இந்த கலங்கங்களில் பாதிக்கப்படல, இன்னும் வளர்ச்சி அடையல. அதாவது என்னன்னா இன்னும் உலக விஷயங்களில் ஈடுபடல மனசு. இப்போதான் படிக்கிற குழந்தைகளா இருக்கிறாங்க, அதனால வந்து என்னன்னா கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் புத்தி கெடுக்கப்படலை, உலக விஷயங்களால் கெடுக்கப்படலை, அப்படியேப்பட்ட குழந்தைகளா இருக்கிறாங்க. அதனால அன்பா இவர்கள் கூப்பிட்டோன்னே அன்பா அவர்கள் திருப்பி கூப்பிடுறான் பிரகலாதன். அதை தான் தக்ஷணயா வாச்சா பிரத்யாகோய மகா புத்திசாலியாகிய பிரகலாதன் கூப்பிடுகிறான். ஒவ்வாச்ச வித்வாம்ஸ் தன்னிஷ்டான் கிருபையா பிரகசன்னிவம். இப்படி விளையாடி விளையாடி வீணாக பொழுதுபோக்குகிறார்களே, அசுர குலத்துல பிறந்து இந்த சண்டமார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அபத்தியமான பாடத்தை கற்றுக்கொண்டு இவர்களும் வந்து மரண வழியில் செல்ல போகிறார்களே என்று கிருபையினால அவர்களை புன்சிரிப்போடு அழைத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ண போறார். தேத்து தத் கௌரவாத் சர்வம் தெக்த கிரீடா பரிச்சதாக. அப்போ அவர்கள் விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு விளையாட்டு சாமான்லாம் தூக்கி போட்டுட்டு பிரகலாத் மேல உள்ள கௌரவத்தினால எல்லாம் வந்து மௌனமா, டே எதுவும் பேசாதீண்டா, பிரகலாத் ஏதோ சொல்ல விரும்புறான்டா, நம்ம போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வராங்க. அதான் இங்க சொல்றாரு, பாலான தூஷிததியா, உன்னை வந்து உலக விஷயங்களால் பாதிக்கப்படாத மனசுடையவர்களாக கள்ளங்கோடம் இல்லாம இருக்கிறாங்க. பால ந தூஷிததியோ தொந்தராமே ஹிதேஹி, இன்னும் சுகதுக்கங்கள் லாப நஷ்டங்களை வாழ்க்கையில பார்க்கல. அப்படியேப்பட்ட இன்னும் அது விளையாட்டு குழந்தைகளா தான் இருக்குதே தவிர இன்னும் வாழ்க்கையில வந்து இன்ப துன்பங்களை லாப நஷ்டங்களை வெற்றி தோல்விகளை பார்க்கல. அந்த அனுபவங்கள் இல்லாத குழந்தைகளாக இப்போ இன்னும் அந்த அளவுக்கு பொறுப்புகள்லாம் சம்பாதிக்காத வயசு, சின்ன வயசு அப்படி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து இப்போ சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லா பதியும். ஏன்னா உலக ஆசைகள் உள்ள புகுந்துச்சுன்னா நம்ம நல்ல விஷயம் சொன்னா கூட பாகவத விஷயம் சொன்னா கூட ஏறாது. ஏன்னா பணம் தான் பெருசா தோணும். ஏன்னா அதுதான் முக்கியமானது அப்படின்றது உலகத்துல வந்து பல விஷயங்கள்ல பார்த்து ஏமாந்து போறான் இல்லையா, பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா அதுதான் முக்கியம், ஏன்னா எங்க போனாலும் பணம் கேட்கறாங்க, அதனால அதுதான் முக்கியம் அப்படின்னு. அப்போ சாஸ்திரம் சொல்றது எப்படி எடுத்துப்பான், குருமார்கள் சொல்றது எப்படி எடுத்துப்பாங்க, சொத்து சுகம் சேர்க்கறது தான் பெருசாகுது. ஏன்னா இவன் உலகத்துல இவன் பார்த்த அனுபவம் அவ்வளவுதான், அந்த ஷார்ட் மைண்டோடு யோசிக்கிறான் இல்லையா. அதனால அதுல பாதிக்கப்படாம இருந்தாலும் இப்போ அவர்கள் சொல்றாங்க, பாலன தூஷிததியோ தொந்தராமே ஹிதேஹிதஹி பர்யுபாசித ராஜந்த தன்யஸ்த ஹிருதயக்ஷணா. அப்போ மனசு ஒருமுகப்பட்டு கண்களையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. யாரு, பிரகலாதனையும் நோக்கி இருந்தாங்களாம், என்ன சொல்ல போறான்ட்டு காத்திருந்தாங்களாம். தான் ஆக கருணோ மைத்ரோ மகா பாகவதோ அசுரக, அசுரகுலத்தில் பிறந்தவன் தான், ஆனா நட்புறவோடு கருணையினால மகா பாகவதராகிய பிரகலாதன் உபதேசிக்க போகிறார். தான் ஆக உபதேசிக்க போறார். கருணையினால மைத்ரக நட்பு தன்மையோட நட்புறவோட மகாபாகவதராகிய மகாபாகவதர் என்ன உபதேசம், பாகவதர் மொத்தம் உபதேசிக்க போறார். மகாபாகவதோ ஆனா அசுரக, ஆனா அசுர குலத்தில் பிறந்தவர் தான் பாருங்க. அப்போ இப்ப அது சொல்ல போறதுதான் உண்மையான படிப்பு. இப்ப நேற்று கூட நம்ம ரொம்ப நேரம் சொன்னோம், இந்த காலேஜ் படிப்பு ஸ்கூல் படிப்பு இதெல்லாம் வந்து என்னன்னா தர்ம அர்த்த காமம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் வயிற்றுப்பாட்டுக்கும் புலனின்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் தான். இது அசத்தான பாடம். அது அசுரர்களுக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்க சொல்லி இரணிகசிபு உத்தரவிட்டு இருக்கிறான். ஆனா பிரகலாதன் சொல்லக்கூடிய பாடம் தான் நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய, நம்ம உலகத்துல எல்லாரும் கத்துக்க வேண்டிய பாடம் இப்ப பிரகலாதன் சொல்றக்கூடிய பாடம் தான். இதுதான் நம்ம வந்து கண்ணை திறந்து விட போகுது. அப்படியேப்பட்ட பாடங்களை சொல்லிக் கொடுக்க போறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையை சேஃப்டி பண்ண போகுது. மனுஷ ஜென்மா எடுத்ததனுடைய நோக்கத்தை சொல்ல போறார். மனுஷ ஜென்மா எப்படி பகவான் அடைய முடியும், மனுஷ ஜென்மால் தான் பகவான் அடைய முடியும், மீண்டும் பிறப்பிறப்பு இல்லாத ஒரு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க போறார். அதை அப்படியே பார்க்கலாம். அருமையான பாகவதர்மம் இதுதான். எல்லா ஸ்கூல் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரகலாதம் சொல்லக்கூடிய உபதேசம் தான் கேட்கணும். ஏன்னா பிரகலாதம் சொல்லி கொடுத்தது பெரிய ஞானி கிடையாது,
பிரகலாதனே பெரிய வயசானவர் கிடையாது, 5 வயசு பையன்தான். ஆனா குழந்தைகளும் பார்த்தா சின்ன குழந்தைகள். அப்ப சின்ன குழந்தைகளுக்கே போதிக்கலாம் இந்த பிரகலாத் சொல்ற உபதேசம். ஏன்னா பிரகலாதனே சின்ன குழந்தைகளுக்கு தான் போதிச்சார். அப்போ அந்த புத்தி பரிசுத்தமாகறதுக்கான பாகவத தர்மத்தை இப்போ போதிக்கப்படுறாரு. இதுதான் நம்ம பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய, இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பாகவத தர்மம் தான் கடைபிடிக்க வேண்டியது. ஜென்ம லாபத்தை தடையக்கூடியது, மனுஷ ஜென்மாவுக்கு பிரயோஜனமானது, முக்கியமானது இதுதான். இப்ப இது அப்படியே நம்ம கேட்டுன்னு வருவோம். பிரகலாத் நான் சொல்றாருன்னு. பிரகலாத் வாச்ச கௌமார ஆச்சரியத் பிராஜ்ஞ தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. எத்தனையோ இடத்துல நீங்க உபன்யாசம் கேட்டிருப்பீங்க. நான் அப்படியே ஸ்லோக அர்த்தம் மட்டும் சொல்லி வரேன். ஒரு மனுஷன் புத்திமானா இருக்கிறவன், புத்திசாலியா இருக்கிறவன் தான் பாகவத தர்மத்தை கடைபிடிப்பான். ஆனா நம்ம உலகத்துல பணத்தை சம்பாதிக்க தான் புத்திசாலி நடணும், அதுக்கு வேண்டி நம்ம படிப்பெல்லாம் படிக்கிறோம், அதான் நல்ல புத்திசாலித்தனம் நினைச்சிருக்கோம். அது கிடையாதான். உண்மையான புத்திசாலித்தனம் எதிரான்னு கேட்டா பாகவத தர்மத்தை பக்திக்கு வர்றதுதான் சிறந்த புத்திசாலித்தனமா. அதான் இங்க சொல்றாரு. ஆச்சரியர் பிராக்ஞனா புத்திமானவன், தர்மான் பாகவதானிக பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கதான் புத்திசாலித்தனம். அதுவும் இளமையிலே கடைப்பிடிக்கணும். கௌமாரே ஆச்சரியத்து. ஏன்னா இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபமா. 84 லட்சம் ஜீவராசிகள்ல கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்திருக்கோம். அதுல மனுஷ ஜென்மா ஏதோ ஒரு பிறவிதான் மனுஷ ஜென்மா கிடைக்கும். 84 லட்சம் ஜீவராசிகள்ல எத்தனையோ பிறவிகள்ல மனுஷ ஜென்மானது ஏதோ ஒரு பிறவி. அது கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். இல்ல நாயா பேயா பூனையா பன்றியா எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம். அதுல மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம். அப்போ துர்லபம் மானுஷம் ஜென்ம. ஆனா அந்த மனுஷ ஜென்மாவும் பார்த்தா நிலையற்றதாக இருக்கிறது. 100 வயசுன்னு சொல்றான், 100 வயசு வாழதில்ல. 6 வயசுலயும் போறான், 60 வயசுலயும் போறான், 32 வயசுல போய் செத்து போறான். இப்போ கூட என்னென்னவோ சொல்றாங்க இல்லையா, எந்தெந்த நோயே சின்ன வயசுலயே சக்கரை பிபி சுகர் என்னென்ன சொல்றாங்க, எப்படியோ போகுது இல்லையா உயிர். அதனால 100 வயசுன்னா 100 வயசு வரைக்கும் கன்ஃபார்ம் கிடையாது. 100 வயசுலயும் போகலாம், 6 வயசுலயும் போகலாம், எப்படி வேணாலும் போவோம், சொல்ல முடியாது. அதனால நிரந்தரம் கர்ப்பத்திலேயே செத்தும் பிறகுது குழந்தை. அதனால எப்போ வேணாலும் போகலாம் இல்லையா. அதனால துர்லபம் மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது துர்லபம். அதுவும் பார்த்தா நிலையற்றதாக இருக்கிறது, எப்போ வேணாலும் போயிடலாம். அதனால கிடைச்ச இந்த குறுகிய காலத்துல அதனால்தான் என்ன சொல்ற, கௌமாரம் 5 வயசுல சின்ன வயசுலயே பாகவத தர்மத்துக்கு வந்துடணும். எல்லாருமே நிரந்தர வாழ்க்கை கிடையாது. ஆனா அத்ருவம் நிலையற்றதுதான். ஆனா அர்த்ததம் மனுஷ ஜென்மா கிடைக்கிறது பெரிய பிரயோஜனம். இதுலதான் நம்ம மோட்ச லாபத்தை தேட முடியும். அதனால அர்த்தம் உள்ளது. எப்ப அர்த்தம் உள்ளதான பாகவத தர்மத்தை கடைபிடிக்கிறது தான் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை தான் இங்க அர்த்தம் உள்ளது. அத்ருவம் அர்த்ததம், இது அர்த்தம் உள்ளது. ஏன்னா இந்த மனுஷ ஜென்மால பகவான் அடைஞ்ச முடியும். துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருமார்த்ததம் யதாஹி புருஷஸ்யேஹ விஷ்ணுஹோ பாதோபசர்ப்பணம் ஏதேஷ சர்வபோதானம் பிரிய ஆத்மேஸ்வர சுஹருத்து. ஒரு மனுஷன் பகவானை தான் ஆசிரிக்கணும், அவருடைய பாத சேவை தான் செய்யணும். ஏன்னா அவன்தான் சகல ஜீவராசிகளுக்குள்ள அவனை விட பிரியமானவன் யாருமே கிடையாது. சகல ஜீவராசிகளுக்குள்ள இந்த தேகம்லாம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாது. அந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா வியாபிச்சிருக்கிறவன் கிருஷ்ணன் மட்டும்தான், பகவான் மட்டும்தான் இல்லையா. அவன் தான் நமக்கு நல்லது செய்யக்கூடியவன். இந்த உலகத்துல யாரார் நல்லது செய்ய நினைக்கிறீங்களோ அவர்லாம் இந்த ஒரு ஜென்மத்துல அப்படியே செய்தாலும் இந்த ஒரு ஜென்மம் தான் உங்களால செய்யும். இந்த ஒரு ஜென்மத்தில் தான் உங்களுக்கு நல்லது செய்ய முடியும். அப்படியே அதுவும் நிரந்தரம் இல்லாத உறவுகளாக இருக்கிறது. ஒன்று அவங்கள விட்டு நம்ம போயிடுவோம், அவங்க நம்ம விட்டு போயிடுவோம். அப்படின்னா நம்ம உண்மையான நலன் விரும்பி யாருன்னா பகவான் ஒருத்தம் தானா, நாராயணன் ஒருத்தம் தான் நமக்கு நலனை செய்யக்கூடிய. எப்பொழுதும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவன் தான் பிரியமுள்ளவன், அவன் தான் எப்பொழுதும் பிரியமுள்ளவன். நீ தப்பு செய்துட்டு வந்தா கூட அவனை பிரியத்தோடு பகவான் ஏற்றுப்பான். அவன் ஒருத்தம் தான் எப்பொழுதும். ஏன்னா ஒரு சமயத்துல ஒருத்தர் மூடு நல்லா இருக்கும், ஒரு சமயத்துல முகத்தை காட்டுவாங்க இல்லையா. ஆனா பகவான் அப்படி பண்ண மாட்டான். அதான் சொல்ற, எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன் தான் பிரியம், அவன் தான் ஆத்மா, அவன் தான் நமக்குள்ள பரமாத்மாவாக இருக்கின்றான், அவன் தான் ஈஸ்வரன், நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் அவன் தான், அவன் தான் நமக்கு சுகருத்து நலன் விரும்பி அவன் தான். அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீ கிருஷ்ண பக்தி பண்ணுவ.
ஆமா, அவன் தான் நமக்குள்ள நமக்கு உயிருக்கு உயிரா இருக்கக்கூடியவன். நம்ம ஜீவாத்மா தானே உயிர்னு சொல்றோம். அந்த உயிருக்கு உயிராக, அதுக்குள்ள பரமாத்மா உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவன் அவன் தான். நம்மை ஆளக்கூடியவனும் அவன் கண்ட்ரோல்ல தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஈஸ்வரன் அவன் தான். அவன் தான் எப்பொழுதும் பிரியமுள்ளவனாக இருக்கிறான். அவன் தான் நமக்கு நலன், நம்ம எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம நமக்கு நலன் செய்யக்கூடிய பகவான் ஒருத்தன் தான் செய்ய முடியும். உலகத்துல எல்லாருமே எல்லா உறவினர்களும் ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து தான் நம்மளும் பழகுறாங்க. நம்மளால ஏதாவது ஆகணும் இல்லையா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தானே எல்லாமே பழகுறாங்க. அப்படித்தானே இருக்கு. ஆனா எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம நமக்கு நல்லெண்ண செய்யக்கூடியவன், நல்லது மட்டுமே செய்யக்கூடியவன், அதான் புரிஞ்சுக்கணும். நல்லது மட்டுமே செய்யக்கூடியவன் சுகிருத்து. அப்படிப்பட்ட பகவான் மட்டும்தானா. சுகம் ஐந்திரியகம் தைத்தியா தேகையோகேன தேகினாம். அதனால பகவான் தான் ஆசிரிக்கணும். எதேச சர்வபூதானம் பிரிய ஆத்மேஸ்வர சுகிருத்து. அதனால் விஷ்ணுஹோ பாதோப சர்ப்பணம். அதனால் பகவானுடைய திருவடி கமலங்களை தான் ஆசிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்து சொல்றார், சுகம் ஐந்திரியகம் தைத்தியா தேகயோகேன தேகினாம் சர்வத்திர லப்யதே தெய்வாத் யதா துக்கம் அயத்னதா. இந்திரிய சௌக்கியங்கள் எங்க வேணாலும் கிடைக்கும். ஆமா, தேக யோகேன தேகினாம். இந்த உடல் எடுத்த இந்த ஆத்மாக்களுக்கு எந்தெந்த உடல் எடுக்கிறோமோ அந்தந்த உடலுக்கு தேவையான உணவுகளை பகவான் படைச்சிட்டான். அவைகளுக்கு தேவையான மரத்தை வச்சுவன் தண்ணி ஊற்றுவான். இப்போ பறவைகள்லாம் நான் செத்தா போச்சு, மனுஷனை காப்பாற்றுறான் பறவைகள்லாம். அவைகள்லாம் வாழல. மிருகங்கள் கூட காட்டுல வாழ்ந்து தானே இருக்கு. அவைகளுக்கும் பகவான் உணவுகள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானே. மரங்களும் ஜீவிக்கிறதுக்கு வானலாவிய மரங்கள்லாம் காட்டுல இருக்கு. வைரம் பாஞ்ச மரங்கள்லாம் நம்மளால பிடிக்கவே முடியாது. அவ்வளவு தடமான மரங்கள்லாம் இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மரங்கள்லாம் இருக்கு. அவைகள்லாம் எப்படி ஜீவிக்குதுன்னா அவைகளுக்கு பகவான் உணவு கொடுக்குறான். எங்கேயோ 2 கல் நடுவில் தேரை இருக்கு, அதுக்கும் ஒரு ஹவுன்ஸ் ஜலத்தை கொடுத்துருக்கான் இல்லையா பகவான். அதனால பகவான் எல்லாம், அதனால எப்படி இருந்தாலும் உனக்கு தேவையானது இந்த உடல் எடுத்துனா அந்த உடலுக்கு தேவைகளையும் பகவான் படைச்சிருப்பான். அதே சமயத்துல நீ என்னதான் சாப்பிட்டாலும் உனக்கு ஆயுசு நீ முடியணும்னா அது முடிஞ்சுதான் போகும். நீ சாப்பிட்றதுனால ஜீவிக்க முடியாது. அதே சமயம் ஜீவிக்கணும் இருந்தா உனக்கு எங்க இருந்தாலும் சாப்பாடு வரும். அதான் சொல்றேனே, பாலைவனத்துல கூட நீர் கிடைக்கும் இவன் ஜீவிக்கணும்னு இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி பாறையில கூட நீர் சுரக்கும் இவன் ஜீவிக்கணும்னு இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான் உண்மை. அதனால 2 பாறைகள் நடுவில் தேரை கூட அது ஜீவிக்கணும்னு இருந்தா அது ஒரு ஹவுன்ஸ் ஜலத்தை பகவான் கொடுத்து வச்சிருக்கானே. அப்போ எத்தனையோ ஜீவராசிகள் வாழுதுன்னா மனுஷன் கண்ட்ரோல்ல வாழுது, பகவான் கண்ட்ரோல்ல தானே வாழுது. யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு குடும்பத்தை வச்சு நம்ம இல்லைன்னா அந்த குடும்பம் நடக்காது. நம்ம இந்த குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறோம். உலகங்கள்ல பாரு எவ்வளவு ஜீவராசிகள் பகவான் கண்ட்ரோல்ல வாழுது. அவைகள்லாம் யாரையும் அண்டி இல்லையே. அவைகள்லாம் எதுவும் நாளைக்குன்னு சேர்த்து வச்சு இல்லையே. எதிர்காலத்தை பத்தி கவலைப்படலையே. எது அந்த பறவைகள்லாம் பார்த்தா. ஆனா அதுக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, சந்தோஷமா கிடைச்சதுல சந்தோஷமா இருக்கு. நம்ம கிடைச்சது சந்தோஷமா இல்லாதனால நம்மளுக்கு பிபி சுகர்லாம் வருது. அங்கலாய்க்கிறோம், சுகரை பத்தி போராமப்படுறோம். இல்லைன்னா நமக்கு கிடைச்சது போதலை அப்படின்னு திருப்தி இல்லாம இருக்கிறோம், ஏதோ கோவப்படுறோம். அதனாலதான் நம்மளுக்கு நோய்கள்லாம் வருது. மனசுல ஏற்படுற நோய் தானே உடல்ல வியாதிகளா சூழ்கிறது அப்படின்னு யோசிக்கணும். அதனால எதனாலன்னா இந்த இந்திரிய சௌக்கியங்களை நோக்கி நாம செயல்படுறதுனால்தான் ஆத்ம லாபத்தை தேடிக்காம இருக்கிறோம். இந்திரிய சௌக்கியங்களுக்கு தானே நம்ம எவ்வளவு படிப்புகள்லாம் படிக்கிறோம், எவ்வளவு வேலைகள் செய்யறோம், எவ்வளவு ஓடுறோம். எல்லாம் இந்திரிய சௌக்கியம் தானே. அதான் சொல்றேன், சுகம் இந்திரியம். இந்த இந்திரியங்கள்ல தான் சௌக்கியம் இருக்குன்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். அதான் முட்டாள்தனம். தைத்தியா தேக யோகேன தேகினம். அப்படியேப்பட்ட இந்திரியங்களுக்கு தேவையான உணவுகள், இந்திரிய சௌக்கியங்கள் தன்னாலே கிடைச்சிடுமா. உடல் எடுத்தவங்களுக்கு பகவான் ஏற்கனவே முன்ன படைச்சவனுக்கு அதே சொல்ற உனக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு பண்ண தெரியாதா? உலகத்தை படைச்சவங்க அந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கும் உணவுகளை பகவான் படைச்சிட்டான். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்காக கவலைப்படாத, உனக்கு எங்க இருந்தாலும் வந்துடும். அது எப்படி வரும்? நான் கஷ்டப்படாம உழைக்காம நான் சம்பாதிக்காம எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? அப்படிலாம் நம்ப முடியாது. தேக யோகேன தேகினாம் சுகமேந்திரியம். எல்லாத்துலயும் தைத்தியா தேகவேன தேகினாம் சர்வத்திர லப்யதே. எல்லா விதத்துலயும் அவங்களுக்கு எப்படினாலும் எப்படினாலும் அவங்களுக்கு உடல் எடுத்தவங்க அந்த ஜீவராசிக்கு உணவு தன்னாலே வந்து சேர்ந்துடும் சொல்றீங்க. இந்திரியங்களுக்கு தேவையான அந்த புலனிச்சைகள் புலனின்பங்கள்லாம் தன்னாலே வந்து சேரும்னு சொல்றீங்க. அது எப்படி வந்து சேரும் அப்படி நான் கேள்வி கேட்பேன்ல. அப்ப இது நிரூபிக்க முடியாது. இதெல்லாம் இது எப்படி நான் நம்புறது? அப்படியா? உனக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். நீ சுகத்தை தேடி போறிய, எங்கேயாவது துக்கத்தை தேடி போறியா? அப்ப துக்கம் எப்படி வருது? அது துக்கம் எப்படி வருது?
நீ தேடி போ, உன்னை தேடி துக்கங்கள் வருது. அப்ப சுகம் உன்னை தேடி வருமா வராதா? ஆமா, சபாஷ். பகல் சரி, இன்னொரு விஷயம், இரவு எப்படி வருது? எனக்கு பகல் தான் ஓணும் அப்படின்னா நீ பகல் ஓணும்னு நினைக்கிறதுனால பகல் மட்டுமே வருதா? இரவும் வந்துதான் சேர்த்து. அதை உன்னால் தடுக்க முடியுதா? தடுக்க முடியாது. துக்கத்தை எப்படி உன்னால் தடுக்க முடியாதோ அதே மாதிரி சுகத்தையும் உன்னால் தடுக்க முடியாது. அது வந்து சேர்ந்தே தீரும். உனக்கு அந்தந்த சமயத்துல உன்னுடைய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி பகவானால் கொடுக்கப்படும். அது கண்டிப்பா உனக்கு சேரும். உடல் எடுத்தவங்களுக்கு அந்த உடலுக்கு தேவையான பொருள்களும் உடல் எப்படி கொடுத்தான் பகவான்? உடல் எப்படி வந்தது? நீ கேட்டா கட்சிது உடல் இல்லையே. பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்கிருந்தே உனக்கு தெரியாது. அப்ப நீ கேட்ட உடல் கட்சிது, அப்ப அதை பகவான் கொடுத்தான் இல்ல. அப்ப உடலுக்கான தேவைகளையும் பகவான் கொடுப்பான். அதை நம்பு ஃபர்ஸ்ட். இந்த அப்பா அம்மா தான் ஓணும் நீ கேட்டியா? இந்த அப்பா அம்மா வயிற்றுல நீ எப்படி பிறந்த? இதெல்லாம் பகவான் கொடுத்துருக்கான்ல. நீ வந்து இந்த வீட்டுல பிறக்கணும்னு கேட்டியா? அதுவும் கேட்கல, அது தன்னாலே வந்திருக்கு. ஒன்னொன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நீ இந்த படிக்கணும்னு நீ படிக்கணும்னு நீ பிறக்கும் போதே நீ யோசிச்சு வந்தியா? இல்லையா? இந்த படிக்கணும்னு உனக்கு புத்தி எப்படி வந்தது? அந்த புத்தியை பகவான் தானே கொடுத்துருக்கான். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தா நாம தேடினாதான் கிடைக்கும். நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம வாழ்க்கை நடக்கணும். அது சம்பாதிக்க மட்டும்தான் நம்ம பேசுறோமே தவிர சில விஷயங்களை மட்டும் நாம் இல்லைன்னா நடக்காதுன்னு நினைக்கிறோமே தவிர பல விஷயங்கள் நீ இல்லாமே நடந்திருக்க. உனக்கு நீ இல்லாமே உனக்கு கிடைச்சிருக்கு. நீ யோசிக்காம நீ கேட்காம கிடைச்சிருக்கு. அதெல்லாம் எப்படி கிடைச்சிது? அப்ப அவ்வளவு கொடுத்தவன் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கான சாப்பாடு கொடுக்க மாட்டானா? சொல்லு. உனக்கு இந்திரிய சௌக்கியங்கள் கொடுக்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் உனக்கு கொடுத்துருக்கானே. அப்பா அம்மா நீ கேட்காத அப்பா அம்மா கொடுத்துருக்கான். நீ கேட்காத வீடு வாசல் இந்த வீட்டுல பிறக்கணும்னு கொடுத்துருக்கான் இல்லையா? நீ கேட்காம எவ்வளவு விஷயங்கள் பகவான், காத்து, வாயு, தண்ணி, இவைகள்லாம் நீ சம்பாதிச்சது கிடையாது. பகவானால் கொடுக்கப்பட்டுதான் நீ இந்த இயற்கையான பஞ்சபூதங்கள்லாம் நீ அனுபவிக்கிற. இந்த பூமியில வாழற, இந்த பூமியில தாங்கப்படுகின்ற. பூமியில பூகம் உண்டாச்சுன்னா வருது, உள்ள போயிடுவேன். அந்த பூமி தாங்கிறது யாரால? பகவானால. உனக்கு மூச்சு சுவாசத்துக்கு வாயு கொடுக்குறானே. உனக்கு தண்ணி வேணா தண்ணீர் கொடுக்குறானே. நீர் கிடைக்குது, சூரியன் வெளிச்சம் கொடுக்குது, அக்னி கிடைக்குது, சமையல் சேரி. இதெல்லாம் எப்படி கிடைக்குது? இதெல்லாம் எப்படி வந்து சேர்ந்ததோ அதே மாதிரி உனக்கு தேவையான சாப்பாடும் வந்து சேரும். முதல்ல அதை புரிஞ்சிக்கும். அதனால் தெய்வால் லப்யதே, எல்லாம் தெய்வத்தினால கொடுக்கப்பட்டது. அதை முதல்ல புரிஞ்சிக்கும். அதனால் சர்வத்திரா லப்யதே தெய்வாத்து, லப்யதே தெய்வாத்து, எல்லாம் தெய்வத்தினால் கிடைச்சது. தெய்வம் இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. இந்த அப்பா அம்மா கிடைச்சிருக்க மாட்டேன், இந்த வீட்டுல பிறந்திருக்க மாட்டேன். இந்த ஒரு அதுவும் ஆணா பிறக்கணும் பெண்ணா பிறக்கூடாதுன்னு கேட்டியா? ஆணா பிறந்திருக்கு. அதுவும் மனுஷனா பிறக்கணும்னு கேட்டியா? மனுஷனா கொடுத்துருக்கான். எவ்வளவு லாபங்களும் பகவான் கொடுத்துருக்கான். அது நன்றி விசுவாசத்துக்காவது பகவானை சேவிக்கணும். அதனால எப்படி நமக்கு பிரயத்தனம் இல்லாமையே இவைகள்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்காக நான் பிரயத்தனப்பட்டாதான் என் வாழ்க்கை நடக்கும், நான் சம்பாதிச்சாதான் என் குடும்பம் நடக்கும் அப்படின்னு சொல்ற இந்த முட்டாள்தான் வீடு. எப்படி துக்கமானது, சுகத்தை தேடி ஓடுற, துக்கத்தை தேடி ஓடுறியா? ஆனா துக்கம் நீ தேடி போகாமையே உன்னை தேடி வருது துக்கம். அது உன்னால் தடுக்க முடியுதா? யாருமே துக்கத்தை விரும்புறது அல்லவா? யாருன்னா வந்து நான் துக்கத்தை விரும்புறேன், நான் துக்கத்தை தேடி போறேன், நான் நஷ்டத்தை தேடி, நான் எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா அந்த தொழில நான் நஷ்டம் அடையதுக்காக இன்வெஸ்ட் பண்ண யாருன்னா சொல்றாங்களா? ஆனா நஷ்டம் அடையிறியே தொழில. சில பேர் தான் லாபம் கிடைக்குது, தொழில நஷ்டம் அடையுது. நான் நஷ்டத்தை எதிர்பார்த்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலையே, ஆனா நஷ்டம் கிடைக்குது. நீ என்ன லாபத்தை எதிர்பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, ஆனா நீ நினைச்சது நடக்கல, நீ நினைக்காத நடக்குது. அப்போ உன் இஷ்டப்படி எதுவும் இல்லை. அப்போ துக்கமானது எப்படி நீ பிரயத்தனம் இல்லாமையே உன்னை தேடி வருதோ அதே மாதிரி சுகமும் நீ பிரயத்தனம் இல்லாம வரும். எப்படி வந்து இரவானது 12 மணி நேரமா அதே மாதிரி பகலும் 12 மணி நேரம் தான். எப்படி உனக்கு இன்பம் வருதோ அதே மாதிரி துன்பமும் வரும். இன்பத்துக்கு ஆசைப்பட்ட துன்பமும் வரும். யாருமே துக்கத்தை தூக்கி ஓரதில்லை, சுகத்தை தேடிதான் எல்லாம் போறாங்க. ஆனா சுகம் எங்க இருக்குதுன்னு தெரியல. நீ பிரம்மலோகம் வரைக்கும் போயேன், எறும்புல இருந்து பிரம்மலோகம் வரைக்கும் பிபாசை இருக்கு. அப்போ சுகத்தை அனுபவிக்கணும் ஆசை இருந்தாவே துக்கத்தை தேடி வரும் கண்டிப்பா. பிரம்மலோகம் வரைக்கும் போனா மறுபடியும் பிறப்பு உண்டு. எங்க போனாலும் துக்கங்கள் இருக்கும். அதனால வந்து அதுக்காக பிரயாசம் பண்ணாத. எதுக்காக பிரயாசம் பண்ணாத? சுகத்தை நான் சுகமாயிடணும் அப்படின்றது அந்த சுகத்தை வேண்டி, இல்லை பணம் சம்பாதி சொத்து சுகத்தை வேண்டி, இல்லை அழகான பெண்ணு வேண்டி, இல்லை நல்ல லேண்டு வேண்டி, நான் இதுல தங்கம் வேணும் பொன் வேணும் இவைகளை தேடி ஓடாத. இந்திரிய சௌக்கியங்களை தேடி ஓடாத. அது தன்னாலே உனக்கு தேவையானது கிடைக்கும்.
என்னதான் எண்ணெய் தடின்னு புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். அதான் உனக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்கும். அதுதான் உனக்கு தலையில பிரம்மன்னா எழுதி வச்சிருக்காதோ அதான் நடக்கும். அதை மீறி நீ பிரயத்தனம் பண்ணாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு கிடைக்காது. பிரம்மதேவரால் என்ன தலையில எழுதி வைக்கப்பட்டதோ லிபியில அதுதான் நடக்கும். ஆனால் வீண் பிரயத்தனங்கள்லாம், அதான் சொல்றேன், பிரயத்தனங்கள்லாம் வீணானது. அதான் சொல்றேன், அயத்னதா, எந்த வித பிரயத்தனம் இல்லாம துக்கம் எப்படி தேடி வருதோ அதே மாதிரி எந்த பிரயத்தனமும் உனக்கு சுகமும் தேடி வரும். உனக்கு தேவையான பகவான் படி இழப்பான். அதனால அதுக்கு வேண்டி முயற்சி பண்ணக்கூடாது. அப்ப எதுக்காக முயற்சி பண்ணணும்? இது இந்த சுகத்தை, இந்த லோக சுகத்தை தேடி ஓடாத. இதுக்கு மேல இருக்கக்கூடிய அடைய முடியாத, மீண்டும் பிறப்பிறப்பே இல்லாத அந்த உயர்ந்த ஸ்தானமாகிய வைகுண்ட நாதனாகிய பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமா. மற்ற முயற்சிகள்லாம் உன்னை ஏமாத்தக்கூடியது. இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால உனக்கு தேவையான சமயத்தில் தேவையானது தேடி கிடைக்கும். இது வேண்டி முயற்சி பண்ணாத அப்படின்றார். தத் பிரயாசம்னு கர்த்தவியோ எதை ஆயுர் வெயப்பரம். அதுக்காக நீ பிரயாசம் பண்ணனா உன் ஆயுசு தான் வீணா போகும், காலம் தான் வேஸ்ட் ஆகும். ஆத்ம லாபத்தை சம்பாதிக்காம மனுஷ ஜென்மா தான் வீணா போகும். அப்ப செத்துட்டு போயிட்டேன்னா மறுபடியும் மனுஷ ஜென்மா கிடைக்கிறது துர்லபம் மனுஷ ஜென்மம் சொல்றாரு. மறுபடியும் மனுஷ ஜென்மா கிடைக்கிறது கேரண்டி கிடையாது. மிருகப்பிறவி கிடைக்கலாம், பறவை பிறகு எதனா கிடைக்கலாம். அதெல்லாம் மனுஷ ஜென்மா கிடைக்கும் போதே ஆத்ம லாபத்தை தேடினோம். அதான் புத்திசாலித்தனம். அதெல்லாம் சொல்றாரு தத் பிரயாசம்னு கர்த்தவியோ. அதனால இந்த சுகத்தை தேடி உலக இந்திரிய சௌக்கியங்களுக்காக போய், அதான் சொல்ற சுகம் ஐந்திரியகம், இந்திரிய சௌக்கியங்களுக்காக அதிக பிரயாசப்படாத, கஷ்டப்படாத. இது உனக்கு தேவை, இந்த இந்திரிய சௌக்கியங்களுக்கு தேவையானது தன்னாலே பகவான் கொடுப்பான். எப்படி சுகம் தேடி வருதோ, துக்கமானது உன்னை நீ பிரயத்தனம் பண்ணாம தேடி வருதோ அதே மாதிரி பிரயத்தனம் இல்லாம உனக்கு சுகமானதை தேடி வரும். அதுக்கு வேண்டி முயற்சி பண்ணாத. அதனால சொல்ற தத் பிரயாசம். அதுக்காக பிரயாசம் பண்றேன்னா காலம் தான் வீணாகும், ஆத்ம லாபத்தை சம்பாதிக்க முடியாம போயிடும். அதான் இங்க சொல்றார் தத் பிரயாசன கர்த்தவியோ எதா ஆயுர் வெய்ய பரம நததா விந்ததே க்ஷேமம் முகுந்த சரணாம்புஜம். எல்லாத்தோட பரமக்ஷேமம், உண்மையான சௌக்கியம் எதில் இருக்குன்னா பகவானுடைய திருவடி கமலங்கள்ல சேவிக்கிறது தான் இருக்கு. அதனால அதுதான் நாட வேண்டும் என்று சொல்கிறார். அது சொல்றார் ததோ எதேத குசலா க்ஷேமாய பயமார்ஷிதா சரீரம் பௌருஷம் யாவன்ன விபத்தியேத புஷ்கலம். அதனால உடம்பு நல்லா இருக்கும் போதே பாகவதம் கேட்க வந்துடணும். அதே சமயம் மரணம் அடையத்துக்கு முன்னாடியே நாம ஆத்ம லாபத்துக்கான பரிகாரத்தை தேடினோம். மரணம் வரத்துக்கு முன்னாடியே மீண்டும் மரணம் இல்லாத பெருவாழ்வு அடையத்துக்கான க்ஷேமத்துக்கு பாதுகாப்புக்கான வழியை தேடினோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. ததோ எதேத குசலஹா க்ஷேமாய பயமார்ஷதா சரீரம் பௌருஷம். உடம்பு நல்லா இருக்கும் போதே, புஷ்டியா இருக்கும் போதே பகவான் பார்த்த சாதிக்குள் வரணும். அதே சொல்ல பாகவத பாராயணம் பண்ணணும். நல்லா பகவானுடைய கண்குளிர பார்க்கணும். பகவான் நாமங்களை நல்லா உறக்க கத்தணும். நாக்கு குளரும் போது நாமா சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியாது. கண்ணு மந்தமா இருக்கும் போது நீ பாகவதம் படிக்க நினைச்சாலும் படிக்க முடியாது, வார்த்தை குளருமே. அதே கண்ணு மந்தமா இருக்கும் போது பகவானை தரிசனம் பண்ண முடியாது. நீ கோயிலுக்கு வாங்கினா கால் முட்டி கால் தட்டும் போது அப்போ கோயிலுக்கு வாங்கினா வர முடியாது. அப்ப இந்திரியங்கள் நல்லா இருக்கும், உடம்பு புஷ்டியா இருக்கும் போது என்னன்னா ஆத்ம லாபத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்றாரு இங்க. சாரீரம் பௌருஷம் யாவன்ன விபத்தியேத புஷ்கலம் பும்சோ வருஷசதம் சியாயு ததத்தம சாஜிதாத்மன நிஷ்பலம் யத் அசௌராத்திரியம் சேதே அந்தம் பிராபிதஸ்தமஹ. ஒரு மனுஷனுக்கு விதிக்கப்பட்டது 100 வயசு. அதுல பாதி தூக்கத்துல, பாதி தூக்கம் 50 வயசு 100 வயசுல பாதி வயசு 50 வயசு தூக்கத்துல பொழுது போய்தான். 12 மணி நேரம் தூங்குறான். 12 மணி நேரம் தூங்கலையா, 8 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு சின்ன வயசுல சின்ன வயசுல அதெல்லாம் என்ன கணக்குல சேர்க்கறது? எத்தனை நாள் ரெஸ்ட் எடுத்திருப்பேன், பகல் எத்தனை நாள் தூங்கியிருப்பேன், அதெல்லாம் நீ கணக்கு போட்டுப்பார். எங்கேயோ போவோம், 50 வருஷத்துக்கு மேலே போகும், அது மாதிரிலாம் தூங்கியிருப்பான். அப்போ 50 வயசு தூக்கத்துல ஆயுள் போதான். நிஷ்பலம் யதசோ ராத்திரியம் சேதே அந்தம் பிராபிதஸ்தமஹ. அதுதான் என்ன ஒரு பதம் போட்டுக்கான்னா, இருட்டுல அவன் தன்னை கூட மறந்து தூங்குறான். அப்ப அவன் ஆத்ம லாபத்தை தேடிக்கிறதுக்கான வழி இல்லை, வீணா காலம் போதான். அந்த தூக்கத்துல வீணா காலம் கழிதான். இல்ல தூங்கினாதான் உடம்பு ரெஸ்ட், உடம்புக்கு ரெஸ்ட். ஆனா ஆத்மாவுக்கு கால விரயம் தானே அது, ஆத்ம லாபத்துக்கு கால விரயம் தானே அது தூக்கமானது அப்படின்னு சொல்றாரு. இதான் சொல்ற அந்தம் பிராபித தமக. தமன அறியாமையினால காலம் போகுதான். அது நிஷ்பலம், அது வீணாக போகிறதாம். எதனால? தூக்கத்துல 50 வயசு வீணா போதே. நிஷ்பலம் எத் அசோ ராத்திரியாம், தூக்கத்தினால சேதே அந்தம் பிராபிதஸ்தமக முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடது யாதி விம்சதிஹி. குழந்தையா இருக்கும் போது என்னன்னா ஒண்ணுமே தெரியாது. அதுல 10 வருஷம் குழந்தை பருவத்துல போயிடுது. அது மாதிரி 10 வயசுக்கு மேல விளையாட்டு பருவத்துல, விளையாட்டுல
கோலி அடிச்சு, கில்லி கொட்டி அடிச்சு, மாங்காய் மரம் ஏறி, தேங்காய் மரம் ஏறி, கை காலை உடச்சின்னு இது மாதிரி பசங்களோட விளையாடி இப்படி வீணாக 10 வருஷம் போகுது. அப்போ குழந்தை பருவத்தில் ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு பருவத்தில் ஒரு 10 வருஷம், ஆக 20 வருஷம். அப்புறம் இந்த 10 20 அந்த தூக்கத்தில் 50 வருஷம் போகுது. அந்த 50 20 சேர்த்தா 70 வருஷம். இந்த 70 வருஷம் போயிடுச்சுன்னா 70 வயசுல என்ன ஆகுனா ஜரையா கிரஸ்தையா. 70 வயசுல எப்படின்னா வயோதிக நிலை. இதுக்கு நடுவில் தான் நம்ம கொஞ்சம் நெஞ்சு ஆடுற ஆட்டம்லாம், பணம் சம்பாதிக்கிறது, சொத்துக்களை சேர்க்கறது, அவனோட குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறது, அதில் வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கிறது. இதெல்லாம் உடம்புல ரத்தம் நல்லா ஓடுற வரைக்கும் நம்ம நல்லா ஆட்டம் ஆடுவோம். நல்லா அதாவது என்னன்னா நம்ம சுறுசுறுப்பாக உழைப்போம், நல்லா சம்பாதிப்போம், எல்லாம் பண்ணுவோம், எல்லா பிரச்சனைகளும் பேச பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் ஜரையா உடம்பு 70 வயசுல உடம்பு என்னதான் நீ எவ்வளோ நாள் தான் துள்ளின்னு இருப்ப, நீ எப்பவும் துள்ளினே இருந்துருது இல்லையா அந்த உடம்பு. ஒரு நாள் கீழே சாயுதே, முட்டிக்கால் தட்டுதே, கண்ணு மந்தமாகுதே, காது மந்தமாகுதே, கண்ணு இருண்டு போதே, புற உரிக்கணுன்றானே, நாக்கு குளருதே, தோல் சுருங்கி போதே, பல்லுலாம் கொட்டி போதே, வார்த்தை குளருதே, முட்டிக்கால் தட்டுதே, மந்தி எனும்படி குந்தி நடந்தே, மலமூத்திர விசர்ஜனம் கூட சரியாகலையே, சாப்பாடு உள்ள சரியா இறங்க மாட்டேந்தே, வாந்தி எடுக்கிறானே. ஏன்னா அல்பாஹார அல்பச்சேஷ்டிதா, ஜடராக்கு நீ வேலை செய்யலையே, கொஞ்சத்து மேலே சாப்பிட முடியலையே, எலும்பும் தோலும் ஆயிடுறானே, கோழை கட்டிக்கிட்டே, அப்புறம் நான் லொக்குன்னு இருமின்னு இருக்கானே, மரணத்துக்கிட்ட நெருங்கிறானே. அப்படி ஜரையா கிரஸ்த தேகசிய, அப்படி வயோதிகத்தினால பாதிக்கப்படுறானா, இந்த முதுமையினால் பாதிக்கப்படுறான். யாத்தி அகல்பஸ்ய விம்சதிகி, அந்த முதுமையினால என்னன்னா விம்சதிகி துராபூரேன காமேன மோகேனச்ச பலிய பாரு என்ன சொல்றாரு. அப்போ வயோதிகத்துல 70 வயசு வரைக்கும் 70 வயசுல வந்து வயோதிகம் வந்தது. ஜரையா கிரஸ்தையா தேகசிய 70 வயசுல வயோதிகம் வந்தது. அப்போ அதுல நோய்கள்லாம் நிறைய வரும். இப்போ நான் சொல்றேன் இல்லையா, 60 வயசுல இப்பெல்லாம் 20 வயசு 30 வயசுல பிபி சுகர்லாம் வந்துதுன்னு சொல்றாங்க. பல நோய்களால் பாதிக்கப்படும், கோழை கட்டிக்குது, உடம்புல 1008 கோளாறுகள் வந்துடுது. அப்போ ஜரையல் மட்டும் இல்லை, ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி, ஜரையை வந்துனாவே வியாதியும் வந்துடுமா. அப்போ உடம்பு என்னன்னா எதிர்ப்பு சக்தி இல்லாத சூழ்நிலை, அது வயோதிக நிலையில எதிர்ப்பு ஆன்டிபயோட்டிக் இல்லாத போது என்னன்னா நோய்கள்லாம் சுலபமாக பிரவேசிக்கும், கண்ட நோய்கள் வரும். அதில் உடம்புல 1008 கோளாறு இருக்கும். அதெல்லாம் வந்து கோழை கட்டின்னு கஷ்டப்படுறோம். அதான் சொல்றேன், அந்த சமயத்துல போய் இவன் சம்பாதிக்க முடியுமா, இல்லை இந்த குடும்பத்தை ரட்சிக்க முடியுமானா, யார் தன்னால வளர்க்கப்பட்டார்களோ அவர்களால் இவன் காப்பாற்றப்படக்கூடியவனாக அவள் உதவி எதிர்பார்த்து கொண்டு இருப்பான் அந்த 70 வயசுல. அதான் சொல்ற ஜரையா கிரஸ்த தேகசிய யாத்தி அகல்பஸ்ய விம்சதிகி, தனக்குத்தான் கூட எதுவும் செய்துக்க முடியாம இருப்பான். அப்படி ஒரு 70 வருஷம் போகுது. 20 வருஷம் போகுது. அப்படி வயோதிகத்துல 70 வயசுல 90 வயசு வரைக்கும் வயோதிகத்துல போயிடுது. எப்போ 70 வயசு ஆகிப்போச்சு, அதை பண்ணி உன்னால் உழைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆனா வந்து ஆசை மட்டும், அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், அந்த சுகத்தை அனுபவிக்கணும், அந்த ஆசை. மீச நிறைச்சாலும் கிழவா உனக்கு ஆசை நிறைக்கலையே, மீச நிறைச்சாலும் கிழவா உனக்கு ஆசை நிறைக்கலையேன்னு சொல்றாங்க இல்லையா, அது மட்டும் நிறைக்காதான் அவ்வளோ லேஸ்ல. வயோதிகம் வந்துருச்சு, கண்ணில் இருந்தும்போதே மரணத்துக்கிட்ட வந்துட்டான், 70 வயசு ஆகுது. இப்போ கூட ஆத்ம லாபத்தை தெரியாம எத்தனா சுகம் கிடைக்குமா? அப்பவும் பெண்ணாசை விடலை, ருசியா சாப்பிடணுன்றது போண்டா பஜ்ஜி எதனா நொறுக்கு திணி சாப்பிடலாமா? இந்த ஆசை விட மாட்டேந்தே, எண்ணெய் பொருளா சாப்பிட்றான். இவ்வளோ பிபி சுகர் வந்த பிறகு கூட அந்த நாக்கு ருச்சி விட மாட்டேந்தே. அதான் சொல் துரா போரேன காமேன மோகேனச்ச பலியசா, அந்த மோகம் அவ்வளோ பலம், அந்த மயக்கிற டேஸ்டா இருக்குமே, கேசரி சூப்பரா இருக்குமே, அந்த மோகம் அவ்வளோ அவ்வளோ இந்திரிய சௌக்கியங்களை அனுபவிச்சு அது மோகம் அவ்வளோ அவ்வளோ பலமுடையதாக இருக்கிறதாம். அதனால வந்து எவ்வளோ அனுபவிச்சாலும் போதலன்றான். இத்தனை வருஷமா 70 வருஷமா சாப்பிட்டதால திருப்பி சாப்பிட வர புனச்சர்வத சர்வதானா, ஆனாலும் அதுக்கு திருப்தி அடையலையாம். துரா போரேன காமேன மோகேனச்ச பலியசா, அப்போ கூட இந்திரிய சௌக்கியங்களை அடக்க முடியல. அப்போ கூட என்னன்னா நிறைவேறாத ஆசைகளோட தான் மரணம் அடையலாம். வயசான காலத்துல கூட என்ன இல்ல இவ்வளவு சொத்து, நல்லா சொத்து சேர்த்தா நல்லா மன சந்தோஷமா இருக்கும் சொல்லுவாங்களா ஒருத்தனா, அது வயசான எனக்கு அந்த நிறைவேறின ஆசைகளோட நிறைவேறாத ஆசைகள் தான் அவனுக்கு அதிகமா இருக்கும். அவன் மனசுல ஓடினே இருக்கும். அது நடந்தா நல்லா இருக்கும், அவன் இந்த வார்த்தை என்ன சொல்லாம தான் நல்லா இருந்திருக்கும், இந்த பிரச்சனை வந்தா மட்டும் தான் நல்லா இருந்திருக்கும், அதை பண்ணிக்கணும் இதை பண்ணிக்கணும். அப்போ கூட அவனுக்கு உள்ள போற அது திருப்தி அடையாத ஒரு ஆசை. அவன் 70 வயசு ஆன பிறகு கூட இப்போது ஆத்ம லாபத்தை தெரியுன்னா
இல்லை அந்த எனக்கு அந்த கடமைகள்லாம் இருக்குது, இந்த கடமை இப்போதான் முடியலையே அவனால் எழுந்துக்க முடியல, இப்போனா என் கடமைகள் இருக்குது, இப்போனா செய்ய போகிறேன்னா இல்லை அதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணுன்ட்டு அவனுக்குள்ள சங்கல்பம் வச்சு அவனுடைய ஆசைகள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நிறைவேற்றிக்கணும். இந்த ஆசை மட்டும் கொஞ்சம் கூட குறையில, ஆசை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வயசு அதிகமாயிடுச்சு, மரணத்துக்கிட்ட வந்துட்டான், ஆயுசு குறைஞ்சி போச்சு, ஆனால் ஆசை குறையில. துரா பூரேன காமேன மோகேனச்ச பலியசா. ஆனா பால் பாயசத்தோட சாப்பிட்டாதான் அவனுக்கு திருப்தியா இருக்குது, வடை பாயசத்தோட. சேஷம் கிரகேஷ சக்தஸ்ய பிரமத்தஸ்ய அபயாதிகி. மிச்சம் இருக்கிற காலம் இப்படி 90 வருஷம், 70 வயசுல ஜரையினால முதுமையினால பாதிக்கப்பட்டு 90 வருஷம் வரை காலம். 90 வயசுக்கு மேலே இவன் என்ன பண்ண முடியும்? 70 வயசுலேயே அது ஏதாவது பகவான் நாம சொல்லலாம், ஏதாவது பகவான் நாம கேட்கலாம், கதா சவனமா பண்ணலாம். 70 வயசு வீட்டை இருந்து வெளியே வந்துடலாம், அது கூட செய்ய மாட்டான். அப்படியே நம்ம துராபூரண காம நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கிறதுனால அதுக்காக மறுபடியும் கிரகத்திலேயே இல்லற சௌக்கியங்கள் மறுபடியும் இல்லறத்திலே ஒன்று கொண்டு மேலும் கடமைகள். ஒருத்தர் பார்த்தேங்க நான், பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு வீடுலாம் வசதிலாம் இருக்கும். இன்னும் பிள்ளைகளுக்கு பேரனுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே இல்லை, அப்படியே என்னன்னா ஒரு பில்டிங்கு கட்டுவாரு, அதை வித்துட்டு பல மடங்கு பணத்தை பார்த்து இன்னும் நிறைய பில்டிங்லாம் வாங்கி போட்டுனுங்கிறாரு. அவர் வயசாகி போய் செத்துட்டாரு. ஆனால் அவர் இப்போ இல்லை சொல்றேன், அவர் அப்படி சொத்து சேர்த்து வைக்கிறார். கடைசியில் என்னன்னா ஆத்ம லாபத்தையே தேடிக்காம செத்துட்டார். கடைசி வரைக்கும் என்னன்னா இந்த பில்டிங்கு அதை கட்டுவாரு, அதை பல மடங்கா விற்பாரு, வித்துட்டு மேல பில்டிங் வாங்க. இதுக்கு தான் பேரனுக்கு பிள்ளைங்களுக்கு பேரன் பேத்திக்கெல்லாம் சொத்துக்களை சேர்த்து வச்சார், அதெல்லாம் பண்ணாரு. ஆனால் ஒரு ஆத்ம லாபத்தை தேடிக்காம செத்துட்டார் வயசான காலத்துல. நல்லா தெரிஞ்சவர் தான் அவர். அப்படி ஏன்னா கிரகேஷு புமான் சக்தஸ்ய ஆத்மானம் அஜிதேந்திரியா. மனசை அடக்காம இந்திரியங்களை அடக்காதவங்களுக்கு, இந்த இல்லறத்திலேயே மக்னமானவங்களுக்கு, பந்தப்பட்டவர்களுக்கு இதை விட்டு வெளியே வர மனசே வராது. வயசான காலத்துல இப்போ அது பாசதி கோயில் போல நான் வரமாட்டான், பாகவத்துக்கு வரமாட்டான். இல்லறத்தில் கடமைகள் இன்னும் 70 வயசுக்கு மேலே கடமைகள் இதுதான். இப்போ கூட ஆசைகள் நிறைவேற்றிக்கிட்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்குதான். அதான் சார் துரா பூரேன காமேன. அப்படிப்பட்ட மோகம் பலியசா இருக்குதான் அந்த மோகமானது, குடும்ப மோகமானது. சேஷம் கிரகேஷ சக்தஸ்ய பிரமத்தஸ்ய அபயாதிகே. அந்த பட்டுதல் அவைகளை பின்னி பணிஞ்சிருக்கிறான் இல்லையா இல்லற கவலைகள்ல. அப்படி பிரமத்தஸ்ய ஆத்ம லாபத்துல ஏமாந்து போயிட்டானா. அபயாதிகி அப்படிப்பட்ட பயமற்ற மோட்சத்தை அடையிற விஷயத்துல ஏமாந்து போயிட்டான். அப்படி அப்படிப்பட்ட பயமற்ற மோட்சத்தை சாதனை ஏமாந்து போயிட்ட. சரி, அப்போ யார் தான் இந்த இந்திரியங்களை ஜெயிக்காதோ மனசை ஜெயிக்காதோ இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான்? கிரகேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா. ஏன்னா அந்த குடும்ப சங்கத்தினத்தில் உள்ள ஸ்நேகம், அவர் மேல உள்ள பாசம், அதெல்லாம் அப்படியே திருடமா இருக்குது, வேரூன்றி போயிருக்குது. சின்ன வயசுல இருந்து பார்த்தோம், அப்பா அம்மா விட முடியுமா, குழந்தை குட்டிகளை விட முடியுமா, மனைவி விட முடியுமா, நம்ம உறவினர்களை விட முடியுமா? அவங்களும் அவ்வளோ ஸ்னிக்தமா இருக்கும். அவெல்லாம் விட்டு நான் தனியா சன்னியாசம் வாங்கினா சன்னியாசம் வர முடியுமா? இல்லை பாகவத்தை நான் வந்துட முடியுமா? விருந்தாளி வந்துக்கிறாங்க, இன்னைக்கு பாகவத் வர முடியாது, 2 நாள் பொத்து வரேன், அவர் 2 நாள் இருந்துட்டு தான் போவாங்க, அவங்க கூட அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணுமா, அதனால ஒரு பாகவத் வர மாட்டாராம். இப்படிலாம் அப்படியேப்பட்ட இந்த குடும்பத்து அங்கத்தினர் உள்ள ஸ்நேக பாசத்தை திருடமாக பின்னி பிணைந்து அவடத்துல பந்தப்பட்டிருக்கானோ, அதை விட முடியாத நிலையில் இருக்கானோ. ஸ்நேக பாஷை திருடர் பத்தரும் உற்சகேத விமோச்சிதம். அது எப்படி அவன் விட முடியும்? அவனால் அந்த ஸ்நேக பாசம் கட்டுப்பட்டவன் எப்படி விட முடியும்? கோன் வர்த்த திருஷ்ணாம் விசுஜேத்து பிராணிப்தியா அவியே ஈப்சிதா. 70 வயசுக்கு மேலே இனிமேல் கூட பணம் சொத்து சேர்க்கணுன்ற புத்தி இருக்குது பத்தியா. ஏன்னா தான் உயிரே போகுது, வயசாகி போச்சு. இப்போ நான் அப்போ மரணமற்ற பெருவாழ்வாய்க்க மோட்சத்தை தேடி போனேன் இல்லையா, அதுக்கு வரமாட்டான். உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் சொத்து சேர்த்து என் பேரன் பேத்திக்கெல்லாம் நான் சேர்த்து வச்சு தான் போவேன், அப்போ கூட சொத்து சேர்ப்பேன் அப்படின்ட்டு மரணத்துக்கிட்ட 70 வயசு 80 வயசு ஆனவர் கூட இப்போ பில்டிங் கான்ட்ராக்ட்லாம் பண்றேன். அது சொன்னேன், ஒருத்தர் சொன்னேன், பில்டிங் மேலே கட்டுறாரு, அதுக்கு அதிக விலைக்கு விற்கிறதுக்கு. இது மாதிரிலாம் இருக்காங்க. அதனால அப்போ கூட அந்த திருஷ்ணை இருக்கு பாரு, அந்த ஆசை, அந்த பணத்து மேல உள்ள ஆசை, அதுதான் மகாலோபம்னு சொல்றாரு. காமக்ரோத மகாலோப திருஷ்ணா வியாகுல சேதசா. அப்படிப்பட்டவர்கள் தீர்த்தத்தை பார்த்தா அந்த தீர்த்தமே பவித்திரம் போயிடுமா.
அவர்கள் வந்து தியானத்துல வந்து தியானத்துடைய பவித்திரத்தை கெத்துருவாங்களாம். அவங்க தபஸுடைய பவித்திரத்தை கெத்துருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மகா லோபிகள், மகா காம்புகள் இவரெல்லாம் பார்த்தாவே அந்த புனித தன்மை கெட்டுருவான். நான் சொல்ல பாகவத மகாத்தியத்துல சொல்லியிருக்கு, காமக்ரோத மகாலோப திருஷ்ணா வியாகுல சேதா தேசா தே அபிதிஷ்டந்தி தீர்த்தேஷு தீர்த்தசாரஸ் ததோகதா. அந்த தீர்த்தத்தினுடைய பவித்திரமே போயிடுமா. அதான் கலியுகத்துல வந்து என்னன்னா காமக்ரோதம் பெருசா இருக்காது, மகாலோபன்ற பதம். லோபம் தான் பெருசா இருக்கும். சொத்து செலவு சேர்க்கறது, பணம் சேர்க்கறது தான் அதிகமா பட்டுதல் உடையவர்களா இருப்பாங்களாம். அது ஏன்னா அதுக்கு இங்க பதில் சொல்றாரு. ஏன் அதுல அவ்வளவு பட்டுதல் உடையனா, அது உயிருக்கு மேலாதனாக அந்த சொத்தை பணத்தை மதிக்கிறானா. அதுதான் இங்க சொல்ற கோன் அர்த்த திருஷ்ணா. அந்த அந்த பணத்து மேல உள்ள ஆசை எப்படி விட முடியும்? விசர்ஜித்து கோன் அர்த்த திருஷ்ணா விசர்ஜித்து. ஏன் விட முடியல அப்படின்னா, இன்னைக்கு பாரு படிக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாமே அந்த பணத்து மேலே குறியா இருக்கிறாங்க. ஏன்னா அது உயிரோட உயிரா கலந்து போச்சான். அதுதான் சொல்றாரு, பிராணப்பிய அபிய ஈப்சதா, உயிரை விட மேலானதாக பிராணப்பிய அபி, பிராணனுக்கு சமமா உயிருக்கு மேலாதான் நினைக்கிறாங்களே, ஈப்சிதா ஆசைப்படுறாங்களே, அது எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிரீணாத்தி அசுபிகி பிரேஷ்டே தஸ்கரஹா சேவகோ வணிக்கு. ஒரு திருடன் வந்து கண்ணம் விடுறான், ஒரு வீட்டில் திருட போறான். கண்டிப்பா அந்த திருடர்கள் வந்து அந்த வீட்டுக்காரங்களையோ இல்ல காவலாளியோ ஆகப்பட்ட உயிரை கூட போறதுக்கு வாய்ப்பு, டக்குன்னு ஷூட் பண்ணுவாங்க யாரும் திருடன் உள்ள நுழையிறான்ட்டு. ஆனா உயிரை கூட பணைய வச்சு அந்த சொத்து அபகரிக்கணும், அந்த பணத்தை அபகரிக்கணும், திருடன் போய் திருடுறான் இல்லையா. யோசிச்சு பாருங்க. ஒரு வியாபாரி நாட்டை விட்டு நாடு போய் வியாபாரம் பண்றான், எங்கேயோ வெளிதேசத்து போய் இல்ல ஒரு நகரத்தை விட்டு நகரம் இல்ல ஊரை விட்டு ஊரு போறான். ஆனா உயிர் எப்போனாலும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை பத்தி கவலை இல்லை. அந்த வியாபாரம் நல்லா ரத்தனங்கள் எத்தும் போறான். எத்துன்னு போற சரக்கு வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத சரக்கு. ஆனா எந்த தைரியத்துல போறான்னா உயிரை பணம் வச்சுதான் போறான், வியாபாரத்தை பண்றான். ஏன்னா அந்த உயிரை விட அந்த பணம், அந்த பொருளை வித்து அந்த வியாபாரம் பண்ற பணம், வியாபாரம் பண்ணி கிடைக்கக்கூடிய பணம் வசதியா தோணுச்சு அவனுக்கு. அந்த உயிர் பெருசா மதிக்கல அவன். அப்படித்தானே வியாபாரம் பண்றாங்க, உயிரை பணம் வச்சுதானே. அப்படித்தானே திருடன் கண்ணை விட்டு திருடுறான், ஒரே உயிரை பணம் வச்சுதானே. அப்படித்தானே ஒரு சேவகன் என்ன பண்றான், ஒரு கூலிக்கு எவ்வளவு உயிரை பணம் வச்சுதானே எந்த வேலைகள்லாம் செய்ய துணிஞ்சிடுறான். உயிர் போயிடும், இது மாதிரி வேலைகள்லாம் செய்தான் தெரிஞ்சுதானே இருந்தேன். ஏன்னா பணம் முக்கியமாச்சே. அந்த பணம் அந்த உயிரோட வசதியா தோணுச்சான். அதனால்தான் இங்க சொல்ற தஸ்கரோ சேவகோ வணிக்கு. ஒரு இடத்துல வேலை செய்யறான்னா உயிரை பணம் வச்சு வேலை செய்யறான். எதுக்கானா அந்த உயிரை விட பணம் முக்கியம். பணத்துக்காக ஒன்றும் தியாகமான பன்மையோடு கிடையாது. இப்போ சத்திரியர்கள்லாம் வந்து நாட்டுக்காக தியாகம் பண்றாங்கன்னா அது தியாகமான பன்மையோடு பண்றாங்கன்னு சொல்லலாம். ஸோ பணத்துக்காக நான் சொல்றேன், வியாபாரம் பணத்துக்காக வியாபாரம் எல்லாம் பண்றாங்களே, தவறான வியாபாரங்கள்லாம் பண்றாங்களே, உயிரே போயிடும் அந்த வியாபாரம் பண்ண. அதை பத்தி கவலையே இல்லை, பணம் சம்பாதிச்சா போதும். திருநாடே ஒன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்பட திருநா நம்ம உயிரை போயிடும்டா, அவன் வெட்டிட்டு வேண்டா ஏதாவது பண்ணா, அது பணம் போதும், ஆனா சொத்து கிடைக்கணும். அப்போ வணிக்கு வியாபாரி, சேவகன்னா வேலை செய்யறவன், உயிரை பணையம் வச்சு எவ்வளோ அதாவது பிறருக்கு கை கட்டி கூலிக்காக சேவகம் செய்பவர்கள், கை கட்டி பிறர் இடத்துல அண்டி வேலை செய்பவர்கள், உயிரை பணையம் வச்சு பணத்துக்காக. ஏன்னா இங்க சம்பளம் அதிகமாக கிடைக்குது, இந்த வேலை செய்தா அப்படின்னா என் குடும்பத்தை காப்பாற்றும்ல, என் உயிர் போனாலும் என் குடும்பம் ரட்சிக்கப்படல. அப்போ அந்த பணத்துக்காக உயிரையும் தொலைக்க தயாரா இருக்கிறான் அவன். சரி, கிரீணாத்திய திருஷ்ணா கோன்வத்த திருஷ்ணாம் விசுஜத்து பிராணிப்பிய அவியுப்சதா எம் கிரீணாத்தியசுபிகி பிரஷ்டகி தஸ்கர சேவகவணிக்கு. சரி, இப்போ பணத்து மேல உள்ள ஆசையை விட முடியலன்னு சொல்லியாச்சு. அடுத்தது மனைவி மேல உள்ள ஆசையை விட முடியல. ஏன் அப்படின்னா இங்க சொல்றார், கதம் பிரியாயா அனுகம்பிதாயா சங்கம் ரகசியம் ருச்சிராம் மந்திரான்னு சுஹருச்ச ஸ்நேகசித சிசுனாம் கலாட்சரணம் அனுரக்த சித்தாக. பிரகலாதன் சின்ன குழந்தையிலேயே சின்ன வயசுலயே இந்த பாடங்கள்லாம் நாரத சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் பிரகலாதம் அந்த அசுர குழந்தைகள் சொல்லி கொடுத்தாரு. பெரியவன் ஆயிட்டா நம்ம பெண்முகத்துல விழுந்துடுவோம். அந்த பெண்முகத்தினால எதனால பெண்முகம் அடையுதுன்னா அவள் பேசுற அழகான பேச்சினால, அவருடைய ரகசியமான காம சுகத்துக்காக. அந்த சௌக்கியம்லாம் நம்மள வந்து இப்ப தெரியாது, ஆனா பெரியவனானா இதெல்லாம் நம்ம மயங்கி நம்ம ஆயுசை வீணாக்கிடுவோம், ஆத்ம லாபத்தை தேடிக்க மாட்டோம் அப்படின்னு ஜாக்கிரதைப்படுத்துறாரு. அதெல்லாம் எதுவுமே ஒரு பாடத்தை தெளிவா சொல்லி கொடுத்துட்டா குழந்தைங்களுக்கு பின்னாடி ஏமாறாதுங்க. இந்த பாடங்கள்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க, நாம் சொல்றது இல்லை. இப்ப 5 வயசு பையன் பிரகலாதன்
5 வயசு குழந்தைகளாகி 5 வயசு தான், அது பிரகலாத வயசுல இருக்கிற பசங்களுக்கு பின்னாடி நம்ம எப்படி ஏமாற போறோம்னு முன்னாடியே தெரிஞ்சா நம்ம ஏமாற மாட்டோம் இல்லையா? அதெல்லாம் ஜாக்கிரதை படுத்துறாரு இது மாதிரி பாடங்களை சொல்லி கொடுத்து. பின்னாடி இப்ப தூஷிக்கப்படாத புத்தி உள்ளவர்களாக இப்பவே சொல்லி கொடுத்துட்டா, அப்போ நமக்கு பிரியமுள்ளவன் சுகருத்து நலன் விரும்பி பகவான் மட்டும்தான். இதெல்லாம் உயிரை பணம் எப்போனாலும் உயிர் போகும். இந்த பணத்துக்காக திருடன் கூட பணம் உயிரை கொடுத்து பணத்தை சம்பாதிக்கிறான். சேவகன் ஒரு எஜமானர்கள் வேலை செய்யறா, உயிரை கொடுத்து தான் இந்த எஜமான காப்பாத்துறதுக்காக நம்ம குடும்பத்துக்கு பணம் கொடுத்துருவாரு எஜமான அப்படின்றதுனால தான் அப்படி சேவகம் பண்றாங்க. உயிரை பணையை வச்சுதானே எத்தனையோ ஃபேக்டரிலாம் போய் வேலை செய்யறாங்க தெரியுமா? எவ்வளோ டஸ்ட் அலர்ஜி, அப்புறம் அந்த கெமிக்கல்லாம் இருக்கு தெரியுமா? அது மாதிரி இடத்துலலாம் வேலை செய்யறாங்கன்னா உயிரை பணையை வச்சுதான் வேலை செய்யறாங்க சேவகர்கள். அவெல்லாம் சேவகன்னா ஒரு இடத்துல கூலிக்காக வேலை செய்யறவங்க. அவரெல்லாம் என்னன்னா கெமிக்கல்லாம் பாதிக்கப்படும், இது போல எல்லாம் இருக்கு, இது போல விஷம் பாதிக்கும், இது போல டஸ்ட் அலர்ஜி எல்லாம் ஏற்படும் அப்படின்ட்டு எவ்வளவு விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த உயிரை பணையை வச்சு ஆயுசு குறையும் இதனால இதுல வேலை செய்தா அப்படின்லாம் தெரிஞ்சே தான் வேலை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய பெரிய யந்திரங்கள் நடுவில் வேலை செய்யறாங்க. டக்குன்னு மேலே விழுந்தா ஆளே காலி. எத்தனையோ பேர் கை போயிருக்கு, விரல் போயிருக்கு, உயிரை கூட போயிருக்கு. ஆனாலும் அதனால வேலை செய்ய அந்த இடத்துல வேலை செய்யாம இருக்கிறாங்களான்னா சம்பளம் அதிகமாக கிடைக்குது. சம்பளம் அதிகமாக கிடைக்குதுன்னா வேலை செய், உயிரை பணைய வச்சு அப்படித்தானே செய்யறாங்க இன்னைக்கு. அந்த பணம் அவ்வளோ பெருசா தோணுச்சே தவிர தன் உயிரை பெருசா உயிர் இருந்தாதானப்பா ஆத்ம லாபத்தை தேடிக்க முடியும். உன் உயிர் பாதுகாக்கப்படலைன்னா எப்படி ஆத்ம லாபத்தை தேடிப்பேன் நான் கேட்குறேன். உயிர் இருந்தா என்னைக்கு பகவானை எப்பயாவது ஒரு நாள் தேடி வந்துடுவேன். எப்படியாவது நீ ஆத்ம லாபத்தை சம்பாதிக்கலாம், பகவானை வழிபடுவேன், ஆத்ம லாபத்தை ஜென்மாவை கரையேற்றிக்க முடியும், பகவான் நாமா சொல்ல முடியும். உயிர் இருந்தா தான். உயிர் இல்லாம நீ எப்படி பகவான் நாமா சொல்லுவேன்? நீ பாகவதம் படிப்ப. உயிரை காப்பாத்தினா தானே நீ பணத்துக்காக உயர்ந்த வஸ்துவாகிய உயிரை தியாகம் பண்றேன்னு சொல்றியே. இது என்ன அல்பமான பணத்துக்காக, அழியக்கூடிய பணத்துக்காக? இதுவா புத்திசாலித்தனம்? இதுதான் மூடத்தனம். அப்போ உயிரை பணைய வச்சு எத்தனையோ ஃபேக்டரி எத்தனையோ இடத்துல வேலை செய்யறான். அப்போ சேவகர்களும் இது போல செய்கிறார்கள், திருடர்களும் உயிரை பணைய வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வியாபாரிகளும் உயிரை பணைய வச்சு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அதான் சொல்ற, இப்படி நம்ம ஏமாற்றப்படுகிறோம். பணத்தாசை அதனால தான் கூடாது. உயிர் இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் பகவானை வழிபட்டு எப்படியாவது நம்ம ஜென்மா ஆத்ம லாபத்தை அடையலாம், ஜென்மாவை கரையேற்றிக்கலாம். அதனால அது முக்கியன்றது சொல்றாரு இங்க பிரகலாதன். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, பெண்ணாசை உண்டாகும். இன்னும் கொஞ்சம் வயசானா, ஒரு இளம் வயசுல பெண்ணாசை உண்டாகும். அதனால நம்ம எப்படி ஏமாற்றப்படுகிறோம்? அப்போ கதம் அந்த பிரியமுள்ளவள், அவள் தான் பிரியமுள்ளவளா தோணுவாளாம். அவளை தவிர வேற எந்த உலகம் தெரியாதான். அந்த பெண்ணை தவிர அவனுக்கு அந்த வயசுல, அந்த 18 வயசு 16 வயசுல அவனுக்கு அந்த பெண்ணை தவிர வேற எதுவும் பெரிய உலகமா தோணலாம். அவள் தான் பிரியமுள்ளவளா இருப்பாளாம். அப்பா அம்மா கூட பெருசா மதிக்க மாட்டான். அப்போ கதம் எவ்வாறு அந்த பெண்ணை விட்டுட்டு பாகவத தர்மத்துக்கு வருவான்? வரமாட்டான். அப்படி மாயை மயக்கிடும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு இந்த பாடங்கள்லாம் முன்னாடியே எச்சரிக்கை சொல்லி கொடுக்குறாரு பிரகலாதன். இதுதாங்க பாடம், இதான் உண்மையான பாடம். கரெக்டா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. சுகத்துக்காக இந்திரிய சுகத்துக்காக கஷ்டப்படாதீங்க, அது எப்படிதான் தேடி வரும். எப்படி துக்கம் எப்படி அதுக்குன்னா பிரமாணம் துக்கம் எப்படி தேடி வருதோ அதே மாதிரி சுகம் தேடி வரும். அதுக்காக துக்கத்துக்காக பிரயத்தனம் பண்ணாம எப்படி வருதோ அதே மாதிரி அயத்னதாக பிரயத்தனம் இல்லாமல் வருதோ அதே மாதிரி சுகத்துக்கும் பிரயத்தனம் வரும். இது சொல்லலாம். அடுத்தது நம்ம ஆயுசு எப்படி வீணா போகுது அப்படின்னு ஜாக்கிரதை படுத்துறாரு. பாதி வயசு தூக்கத்துல போகுது, குழந்தை பருவத்துல 10 வயசு போகுது, விளையாட்டு பருவத்துல 10 வயசு போகுது, ஆக 70 வயசு போகுது. 70 வயசுல உனக்கு வயோதிகம் முதுமை பாதிச்சிடும். முதுமையினால் நோய்களால் பாதிக்கப்படுவேன். ஆனாலும் அந்த மனசுக்குள்ள ஆசை குறையாது, அது பலமுடையதாக இருக்கும் அந்த மோகமானது. அதனால என்ன குடும்ப கவலைகளையே பெருசா தோணும். அப்புறம் என்ன இன்னும் கடமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பொறுப்புகளை தலையில சுமந்து நிறைய ஆசைகளை, அப்போ கூட நிறைய ஆசைகள் நிறைவேற்றிக்கணும், ருசியா சாப்பிடணும், ருசியா அனுபவிக்கணும், சுகபோகங்களை அனுபவிக்கணும்ன்ற ஆசை தான் வருமே தவிர ஆத்மலாபத்தை தேடி வரமாட்டான். இந்த மோகமானது அப்படி பலமுடையதா இருக்கும். இந்த குடும்பத்துல இவனை பிணைச்சிடும், இந்த பந்தத்துல இருந்து வெளியே வர முடியாம சிக்கிப்பான் அப்படின்லாம் சொல்ற ஜாக்கிரதை பத்திர 70 வயசுல. அதுக்கப்புறமா இப்படியே காலம் கழிஞ்சு ஒரு 20 வயசு போயிடும். அப்போ 90 வயசு வந்தது. 90 வயசு வந்த உடனே ஒண்ணுமே செய்ய முடியாது இவனால, மரணத்துக்கிட்ட வந்துட்டான். அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ பிராணம் இருக்க தவிர ஒண்ணுமில்லை. அப்போ முதல் என்னன்னா பணத்தாசை வருது, அவன் பெண்ணாசை வருது. அந்த பெண்ணாசை எப்படி வருதுன்னா அவள் தான் உலகமா தோணும் அவனுக்கு. அவளிடத்துல அனுகம்பிதாயா, சரி அவள் உலகமா தோணும். அப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டா நம்ம மனைவி நம்ம தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவள் மேல உள்ள கருணையினால் அவள் பார்த்து செய்வான். அவள் எப்படிலாம் திருப்தி அடைவாளோ அது போல தகுந்த பொருள்லாம் வாங்கி கொடுப்பான். அதுக்கு வேண்டி கடுமையா உழைப்பான். கடுமையா உழைச்சி நிறைய சம்பாதிச்சு பொண்டாட்டிக்கு அப்படி கொடுப்பான். ஏன்னா அவளுடைய ரகசியமான சங்கத்துக்கு ஆசைப்பட்டு, அவளுடைய காம சுகத்துக்கு ஆசைப்பட்டு அவளுக்கு எது கேட்டாலும் செய்வான், திருப்தி பத்துவான்.
ஏன்னா அவள் திருப்தி பத்தினாதானே அவள் நம்மளை திருப்தி பத்துவான். இதுக்காக தான், வேற எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக? ஆசைக்காக தானே, இந்திரிய சௌக்கியத்துக்காக தானே. நான் சொல்ல பிரகலாத் சொல்றாரு, கதம் பிரியாயா அனுகம்பிதாயா, அவன் மேல உள்ள கருணை வந்து, ஐயோ மனைவி தனியா இருப்பாளே, அவளை விட்டு நான் இப்படி பாகவத தர்மத்துக்கு, சரி மனைவி கூப்பிட்டு பாகவத தர்மத்துக்கு, அவளுக்கு அந்த வாசனையே இல்லை. அவள் பழகின விதம் வேற, அவள் பிறந்த இடம் வேற, அவளுக்கு பக்தியே கிடையாது. உனக்கு பக்தி இருக்கு இல்லையா, நீ பாகவத தர்மத்துக்கு வரணும். மனைவி விட்டு இப்படி வர்றது, அவளுக்கு பார்த்து நான் செய்யணும். மனைவி விட்டு வர முடியாது. அனுகம்பிதாயா, அவள் பாவமா தோணுமா அவளை பார்த்தா, மனைவி பார்த்தா, அதெல்லாம் பார்த்து செய்வானாம். இந்த அனுகம்பை தான், இந்த பரிதாபம் தான் உன்னை பகவானை மறக்க செய்கிறது. புரிஞ்சுக்கோ, உன் மனைவி மேல உள்ள பரிதாபம் தான், உன் காதலில் மேல உள்ள பரிதாபம் தான். ஆனா அவன் மேல கருணை காட்டுறதுக்கு காரணம் இல்லாம கிடையாது, அவளுடைய காம சுகத்துக்காக தான் அவன் கருணை காட்டுறான். அதை போல புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றார், சங்கம் ரகசியம், அவன் ரகசியமான சங்கத்துக்காக அதனால்தான் கருணை காட்டுறான். எல்லாம் பிரயோஜனம் இல்லாம ஒன்றும் கிடையாது. அவளால சுகம் கிடைக்கும், அழகா இருக்கிறா மனைவி, அவளால காம சுகம் கிடைக்கும், அதுக்காக வேண்டியதான் சங்கம் ரகசியம். அப்ப அவ சொல்றதெல்லாம் வேத வாக்கா தோணுமா. ருச்சிராம்ச மந்திரான்னு, அது மந்திரமா வார்த்தையா தோணாதான், அது மந்திரம். மனைவி சொல்லே மந்திரம், அப்படி தலையணை மந்திரம். அவ பூசனா, இன்னைக்கு போகாதீங்க ப்ளீஸ், இன்னைக்கு பாவத்தெல்லாம் போக வேண்டாம், கோயிலெல்லாம் போனா, நம்ம இங்கே இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், நீங்க எங்கன்னா வெளியே பீச்சு பார்க்க எங்கன்னா போகலாம் அப்படின்னா, சரி அவ சொல்றதுதான் மந்திரம், சரி அப்படியே செய்யலாம். உனது அவ கொஞ்சி பேச, அந்த கீச்சு வரல, அந்த பெண்களுடைய மயக்குதல், அழகான பேச்சுகளால மயங்கி இவன் என்ன பண்ணுவான், வசமாயிடும். சங்கம் ரகசியம் ருச்சிராம், அவ ருச்சிகரமான பேச்சு, அதுதான் இங்க சொல்றாரு. நான் சொல்ல இது, அவ கீச்சு குரல், அந்த பெண்ணு அழகா இந்த நெலிஞ்சு பேசுவாங்க இல்லையா, கொஞ்சி குழாவி பேசுவாங்க இல்லையா, அந்த பேச்சுல மயங்கிடுவானா அவன். அது ருச்சிகரமா இருக்குமா, அது மந்திரம் போல இருக்குமா அவனுக்கு. ராமநாமா சொல்லனா அது மந்திரமா தோணாதான், ராமராமன் சொல்றது மந்திரமா தோணாதான், அதை மறந்துடுவானா. அதுதானே ராமராமா. ஏமா வால்மீகி என்ன சொல்லி கொடுத்தாரு, மரம் தான் சொல்லி கொடுத்தாரு, அதனால நான் மறந்துட்டேன் ராமநாமாவை. அதுதான் என் மனைவி சொல்றது, அது மந்திரமாச்சே. இவ சொல்றதுதான் மந்திரமா தோணுமா. மறக்காம எனக்கு சேலெல்லாம் வாங்கின சொன்னான், ட்ரெஸ்லாம் வாங்கின சொன்னான், நகைலாம் வாங்கின சொன்னான், அது கரெக்ட், பூ வாங்கின சொன்னான், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கின சொன்னான். அவ சொல்றதுதான் ஜாக்கிரதையா மனசுல வச்சுன்னு, இல்லாட்டி கோபிச்சு பாலே அவ அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணா, அதை மட்டும் மந்திரமா வச்சுன்னு அது கரெக்டா வேலையில இருந்து வரும்போது கரெக்டா அதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பானா. பகவானுக்கு ஒரு பூ வாங்கினா பொண்டாட்டிக்கு இல்லாம பூவா, பொண்டாட்டிக்கு என்னன்னா நிறைய பூ வாங்கிடுவான். பகவானுக்குன்னா சரி ஒரு அப்படியே ஒரு ஏதோ டெய்லி சாமி பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவான். சாமி எங்க நினைப்பாங்க, இவளுடைய பிரியத்தினால எல்லாத்தையும் மறந்துடுவானா. அப்போ சொல்ல கதம்னு ஒரு பதம் இருக்குங்க. எப்படியா பகவானை நினைப்பான் இவன், பொண்டாட்டி மேல உள்ள பிரியத்துல மூழ்கி இருக்கான், அந்த மோகத்துல மயங்கி இருக்கான், அவளுடைய காமத்துல மயங்கி இருக்கான், ருச்சிகரமான மந்திரம் போல அவள் வார்த்தைகள்ல மயங்கி இருக்கிறான்னா, அவன் எப்படி அவன் வந்து பகவானை திரும்பி பார்ப்பான். இப்படிலாம் நம்ம போய் நம்ம மாட்டிப்போம் போய் அப்படின்னு பிரகலாதன் அசுர குழந்தைகளுக்கு ஜாக்கிரதை பத்துறாரு. கதம் பிரியாயா அனுகம்பிதாயா சங்கம் ரகசியம் ருச்சிராம் சமந்திரான் சுகுருச்ச ஸ்நேக. அப்புறமா சரி இது முடிஞ்சது, அவள் மூலமா குழந்தைகள் உண்டாச்சு. அந்த குழந்தைகளுடைய மழை சொல்ல மயங்க, ஐயா எவ்வளவு அழகா பேசலாம். நான் உலகத்திலேயே இவன் குழந்தை தான் ரொம்ப அழகா பேசுற மாதிரி, இவன் குழந்தை தான் ரொம்ப அழகா இருக்கும். காக்கைக்கு தன் குஞ்சு பொற்குஞ்சு இல்லையா, அப்படி அழகா தோணுமா. உலகத்துல எல்லா குழந்தையும் அழகா தான் இருக்கும், எல்லாம் பாலகிருஷ்ணன் போலதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இவன் குழந்தை தான் அதை சிரிச்சுட்டான், என் குழந்தை சிரிச்சிச்சு, என் குழந்தை பேசிச்சு, அப்பான்னு கூப்பிடுச்சு. அது ஒரு பெரிய உலக அதிசயம் மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அந்த மழை சொல்ல அப்படி ஒரு மயக்கிறது. யாழிசை என்பார் குழலிசை என்பார், மழை சொல் கேளாதன்னு சொல்ற மாதிரி யாழிசை வசதினா புழலிசை, அதோட மழை சொல் கேளாதவங்க. மழை சொல்ல அவ்வளோ மயக்குதல் இருக்கான். அதுல விழுந்துட்டானா எழுந்துக்க முடியாதான், அந்த புதகுழியில விழுந்துட்டானா. இதெல்லாம் பந்தப்படுத்தும். இது பிள்ளையோட போன பரவாயில்ல, பேரம் பேத்தி இடத்துல கூட இந்த மழை சொல் கேட்டுன்னு அந்த கிழவன் வயசான காலத்தோட ஆத்மலாபத்தை தேடிக்காம அந்த பேரம் பிள்ளைகளை பாய்ங்கன்னா அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா இந்த கிழவன் தான் வந்து பார்த்துக்குது அந்த குழந்தைகளை. அப்படி அந்த குழந்தைகளோட கொஞ்சம் கொள்ள வேணும். அவர் போய் ஸ்கூல்ல போய் இட்டுன்னு வர்றது, ஸ்கூல்ல பார்த்து ஸ்கூல் பஸ்ல அனுப்புறது, இட்டுன்னு வர்றது எல்லாம் இந்த கிழவன் தான் பார்த்துக்குது. எல்லாமே போய் மளிகை சாமான் வாங்கினது எல்லாமே அந்த வயசானவங்க தான் பார்த்துக்கிறாங்க. பாட்டி பாட்டெல்லாம் தான் பார்த்துட்டாங்க. அப்போ கூட ஆத்ம லாபத்தை தேடிக்கல. அந்த பேரம் பேத்தியினுடைய மழை சொல்ல அதுல பட்டுதல் உள்ள அதை மயங்கி, இதுதான் உனக்கு பெரிய எதிரியே அப்படின்னு ஜாக்கிரதை பத்திர பிரகலாதன்.
இப்போ நான் சொன்ன நாங்கள் என் மேலே கோவப்படுவீங்க. ஆனால் பிரகலாதன் சொன்னால் கோவப்பட முடியுமா? ஆனா இந்த ஸ்நேக பாசம் திடீர் பக்தைகி, இந்த ஸ்நேக பாசங்களால் திடமாக கட்டப்பட்டவர்கள் எப்படி இவை விமோச்சிதம், இதுல இருந்து எப்படி விடுவிச்சுக்க முடியும் சொல்லும் பார்க்கலாம். இந்த ஸ்நேக பாசம் திடீர் பக்தை உற்சகேத விமோச்சிதம் சொல்லும் பார்க்கலாம். கோ கிரகேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியம், இந்த ஆத்மலாபத்தை எப்படி தேடிக்க முடியும்? மனசை ஜெயிக்கல, இந்திரியங்களை ஜெயிக்கல, இந்த இல்லற பட்டுதல்ல போய் மூழ்கினவனுக்கு எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு ஜாக்கிரதை பத்துறாரு. அப்போ புத்திரான் ஸ்மரம்ஸ்தா சுகருச்ச ஸ்நேகசித சுஷூனாம், ரொம்ப பிரியத்துக்கு உகந்த தன் குழந்தைகளுடைய மாடை சொல்லி கேட்டு அதுலேயும் மக்னம் ஆயிடுவானா. கலாட்சராணம் அனுரக்த சித்தக, அதுல மக்னம் ஆயிடுவானா. அடுத்து சொல்றார் புத்திரான் ஸ்மரம்ஸ்தா துஹித்ரு ஹிருதயா பிராத்திரன் சசுர்வா பிதரவுச்ச தேனோ. அது என்னன்னா குழந்தைகள்லாம் பெருசானா பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பான், பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பான். அந்த பெண் வீட்டுக்கு போனான்னா அந்த பெண் பிரிவை தாங்க அவளே நினைச்சு போனான். யார்? அப்பங்காரன், அப்பா அம்மா. ஏன்பா கல்யாணம் பண்ணி குத்தாச்சு, இனிமேட்டாவது வாப்பா பாகுதத்துக்கு, அதான் கடமை முடிச்சிச்சு இல்லையா, பொண்ணு கல்யாணம் பண்ணி குத்தாச்சு இல்லையா, புள்ளம் கல்யாணம் பண்ணிச்சு, இனிமேல் என்னப்பா பண்ண போறேன் நீ வீட்டுல, வாப்பா பாகுதத்துக்கு. பகவான் நாம சேர்த்து வாழ்வானா? அவன் நான் அவளோ ஏதானவளோ, அவன் என் மாப்பிள்ளை நல்லா வச்சுக்கிறானா, நல்லா வச்சுலையா என் பொண்ணை, அவன் என்ன கண்ணை காசுறாவளோ நாவோ ஏதோ நல்லா வச்சிருந்தா. ஐயோ அவளுக்கு குழந்தை பிறந்த கர்ப்பமா இருக்கிறா, அவ எப்படி உடம்பு எப்படி இருக்கு, உடம்பு பலவீனமா இருக்குன்னு சொன்னான் டாக்டர். குழந்தை பெற்றுக்க முடியுமா? நான் இதை பத்தியே கவலைகளிலேயே இருப்பானா இவன். அது நகை போடலன்னு வேற சொன்னாங்களே, அதெல்லாம் போய் நான் எங்கே போய் நகைலாம் அதுக்கு பணம் சேர்த்து வைக்கணும், அதெல்லாம் எங்கேயாவது கடவுளை வாங்கியாவது நம்ம அவங்க சம்மந்திங்க எதுவும் குறை சொல்ல மாதிரி அவங்க நகைலாம் போட்டு அமைச்சிடணும். மறுபடியும் வந்தான், தீபாவளி வந்தாங்கன்னா இது மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் அந்த பெண்ணை பத்தி. ஏன்னா பிரிவு திடீர்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கூடவே பெண்ணை வளர்த்துட்டு கைகளை டக்குன்னு பிரிஞ்சு போனா அப்படிப்பட்ட சுவாயம்பமோடவே அந்த கூந்தலை நினைச்சிட்டாராம் அழுதுன்னு. வச்சா அம்பா குழந்தாய் அம்மா உன்னை விட்டு எப்படிமா பிரிஞ்சிருக்கு போறேன்னு அப்படி தேம்பி அழுதாராம் சுவாயம்பமோடவே. அப்படின்னா சாதாரண மக்கள் நம்மளாம் என்னன்னா அந்த பட்டுதல் இருக்குதானே செய்யும். அதெல்லாம் அந்த பெண்கள் புத்திரான் ஸ்மரம்ஸ்தா துஹித்ரு ஹிருதயா, பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுவானா. வெளிநாட்டுக்கு போயிடறான், எப்படி இருக்கானோ ஏதா இருக்கானோ, அங்க ஏதோ போர்லாம் சண்டைலாம் நடக்குதுன்றாங்க, இப்படி புத்திரலை குறித்து வருத்தப்படுவானா. இவன் எப்படிதான் பழிக்க போறானோ தெரியல, இப்படி இருக்கானே இவன் பொறுப்பு இல்லாம இருக்கானே, எப்படி சொத்துக்களை வச்சா அது மாதிரி இல்ல. புள்ளு நினைச்சுன்னா கவலைப்படானா. சம்பாதிக்கிறானே, ஒரு அப்பனை கவனிச்சானா, ஒரு மாசம் ஒரு 5000 ரூபாய் குத்தான்னா லட்சமா சம்பாதிக்கிறான், பொண்டாட்டியை விழுந்து கவனிக்கிறான், எல்லாம் பண்ண சம்பதிகளுக்கு கவனிக்கிறான், ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்மளுக்கு கவனிக்கிறான். அப்படின்னு புத்திரலை குறித்து ஒண்ணு விரோதமா இல்ல பாசமா எதையாவது நினைச்சுட்டே இருப்பான். புத்திரனை குறித்து புத்திரிகளை குறித்து நினைச்சுட்டே இருப்பான். புக்காத்துக்கு போனேன் அப்படியேப்பட்ட புத்திரிகளை குறித்து நினைச்சுன்னு இருப்பான். அப்போ சகோதரிகளை குறித்து நினைச்சுன்னு இருப்பான். சகோதரி மேல உள்ள பாசம், சகோதரர் மேல உள்ள பாசம், அப்பா அம்மா மேல உள்ள கருணை. வயசான காலத்துல அப்பா அம்மா இருக்காங்க, இவருக்கே வயசாகி போச்சு, இதுக்கு மேல அப்பா அம்மாவா இருக்காங்க, அவங்க நல்லபடியா ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல உள்ள கருணையினால அவங்க மேல உள்ள பட்டுதல், இப்படி எல்லா பட்டுதல்களும் ஒன்னா சேர்ந்து இவனை போட்டு அழுத்திட்டோம், பகவத் விஷயத்துக்கு வரவிடாது பண்ணிட்டான். அதான் இங்க சொல்றாரு புத்திரான் ஸ்மரம்ஸ். இதெல்லாம் நான் சொல்ல அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி வரேன். புத்திரான் ஸ்மரம்ஸ்தா துஹித்ரு ஹிருதயா பிராத்ரா சகோதரர்கள் சசுர்வா பிதரவுச்ச தீனவ், வயசான காலத்துல கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு நம்ம தானே எல்லாம் எடுபடி வேலைலாம் செய்யணும், அப்பா அம்மாவை சேவை செய்யணும் அப்படின்னு அதுல மனசு பறி குத்துருவான். அப்புறம் என்னன்னா சசுர்வா தன்னுடைய சகோதரிகள் எப்படி இருக்காங்க தெரியல, மாப்பிள்ளை நல்லா வச்சிருக்காரா, அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும், அவங்க பிள்ளைகள்லாம் சேவை செய்யணும், அவங்க கல்யாணத்துலாம் போய் அட்டன் பண்ணணும். இது மாதிரி அந்த விஷயங்கள்ல மனசு சகோதரர்கள் பிராத்துனா சகோதரர்கள், சசுருனா சகோதரிகள், இவரோட மேல உள்ள கருணை கவலையினால அவர்களை பத்தி நினைச்சுன்னு இருப்பானா. இந்த சமயத்துல எங்க பகவானை நினைச்சான் அவன்? ஒரு நிமிஷமாவது பகவானை பத்தி நினைச்சானா? பகவான் நாம சொன்னா இதை நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம பண்ணிடும் கலிபுருஷன். இந்த பந்தமானது இதுதான் மாயை. மனைவி பத்தி நினைச்சான், பிள்ளைகளை பத்தி நினைச்சான், சகோதரி பத்தி நினைச்சான், முக்காத்துக்கு போன பொண்ணு நினைச்சான், கல்யாணம் பண்ணி கொடுத்தது, இதெல்லாம் தான். இதுலயே உனக்கு வாழ்க்கை சரியா போச்சு, இதுல பகவான் நினைக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்கு உனக்கு? எப்படி ஏமாற்றப்படுகிறான்னு பாருங்க. அதான் இங்க சொல்றாரு பிரார்த்தனை சொல்லி. இதெல்லாம் விஸ்தாரமா சொல்லலாம், ஆனா நான் கடவுள் சொல்லின்னு போனேன்னு பாக்குறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயினே இருக்குது. பிரார்த்தனை சசுரூபா பிதரவுச்ச தீனவும். அது மட்டும் இல்லாம நம்ம 2 மணி நேரம்லாம் ஆச்சுன்னா யாரும் சில பேர் கேட்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடியலான்ட்டு கடவுள்னு நான் சொல்லின்னு வரேன். அப்படியே
இதுக்கெல்லாம் விளக்கமாக சொல்லணும்னா வேணாம். அப்படியே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லின்னு வர பார்க்குறேன். இதுவே கொஞ்சம் விஸ்தாரமாக தான் சொல்கிறேன். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மட்டும் சொல்லின்னு வர பார்க்குறேன். கிரகான்னு வீட்டை விட முடியாது. மனோஜரு பரிச்சதம்ச மனசுக்கு பிரியமுள்ள தட்டுமுட்டு சாமான்கள் இவைகள்லாம் விட முடியுமா? சொத்து சொல்ல கட்லு பீரோ இவைகள் மேல உள்ள பட்டது. ஒவ்வொரு விஷயத்துலையும் மனுஷன் பட்டுதல் கொண்டு இருக்கான் பாருங்க. ஒரு கிரகஸ்தனானவன் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா கூட தாங்க முடியல, அப்படியே துடிக்கிறான். ஒரு மனைவிக்கு ஏதாவது ஜுரம் தாங்க முடியல. எல்லாத்துலயும் பட்டுதல். பணத்து மேல பட்டுதல். ஒரு 10 ரூபாய் வந்துட்டேன், எங்கேயோ 10 ரூபாய் கீழே விட்டேன், அது தேடி ஓடுறான். அதுக்காக தன் மனசுடைய பலவீனம் அடைகிறான். தன் ஆயுசு குறையுதுன்னு கூட யோசிக்காம அதுக்காக கோவப்படுறான், டென்ஷன் ஆகுறான். இவ்வளவு பிபி எதுக்கு? அற்ப விஷயத்துக்காக. வீடு சொத்து சுகம்லாம் நம்மளுக்கு வர வேண்டியது வரலையே, ஆனந்தம் ஏமாத்துறாங்களே, துரோகம் பண்றான், அதை பற்றி கவலை. இதை நினைச்சானு தவிர பகவானை நினைக்கிறதுக்கு இதுல எங்க டைம் இருக்குதுன்ட்டு பிரகலாத் இங்க ஜாக்கிரதை பத்துறாரு. அதான் சொல்றாரு, கிரகான் மனோஜோரு மனசுக்கு பிரியமுள்ள இந்த கட்டில் பீரோ சொத்து சுகம் காரு வாகனங்கள் அம்மா ஊர்ல லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டிருக்கான். அது போல தட்டுமுட்டு சாமான்கள் ஊர்ல லேண்ட் வாங்கி போட்டிருக்கான். அதெல்லாம் இந்த சொத்து சுகங்கள் இதெல்லாம் எப்படி அவனால் விட முடியும்? மனசுக்கு ரமிக்கத்தக்க இவனுக்கு பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொருள்கள்லாம் வீடியோ கேம்ஸ் ஆடினிருப்பான், டிவி பார்த்துருப்பான். அதெல்லாம் அது மேல உள்ள பட்டத்தில் இவனை எப்படி விட முடியும்? அப்படி சொல்றான். விருத்திஷ்ட குல்யா பசு விருத்திய வர்க்கான்னு அவன் விருத்திக்கு தேவையான தொழில்களை விட முடியுமா? விட முடியாது இல்லையா? அதே சமயத்துல கல்லா பெட்டி அப்படியேப்பட்ட பணம் சேர்க்கிற இடம், அதெல்லாம் பணம் நல்லா சேர்த்து வச்சுறான். அது போல தட்டுமுட்டு சாமான், அவளும் என்ன வாகனங்கள், மாடு வளர்க்குறான், குதிரை வளர்க்குறான், யானை வளர்க்குறான் அப்படின்னா சொல்றாங்களே அந்த காலத்துல. இப்பனா வாகனங்கள்னா நிறைய, ஒரு வீட்டுல 4-5 கார் இருக்குது, 2 வீலர் பார்த்தா ஒரு 4-5 இருக்குது. அப்போ அந்த வாகனங்கள், அப்ப மாடு மனைவி மக்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி மாடுகள் பசு பிரித்தியர். அதே சமயத்தில் தமக்களை வேலை செய்யற வேலைக்காரர்களோட உள்ள ஒரு பிரியம், வேலைக்காரர்களோட பிரியம் உண்டாகும். ஆமா, நம்மளால வேலை செய்தவங்களாச்சு, அவங்கள பத்தி நினைச்சுன்னு இருப்பான். இதுல பகவானை பத்தி நினைக்கிறது எங்க டைம் இருக்குது? சொல்றாரு, விருத்திஷ்ட குல்யா பசு விருத்திய வர்க்கான்னு. இவ்வளவு விஷயங்கள், இந்த வர்க்கங்கள் சேர்ந்த இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் குடும்பத்துல இவ்வளோ விஷயங்களை பட்டுதல் கொண்டிருக்கிறான் ஒரு மனுஷன். அப்ப தெஜேத கோஷஸ்கிருத்து விவேகமான கர்மாணி லோபாத் அவிதிருத்த காமஹா. எப்படி நான் கேட்டா, கோஷஸ்கிருத்து இவேகமான கர்மாணி லோபாத் அவிதிருத்த காமஹா. அதாவது என்னன்னா, எப்படி இதெல்லாம் திறக்க முடியும்? எப்படின்னா, இவனா ஏற்படுத்திக்கின பந்தங்கள் தானே இதெல்லாம். கல்யாணம் பண்ணிக்கினா, பிள்ளை குட்டிகளை பெற்றான், அவளும் பார்த்தா இவன் பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாத்து மேல உள்ள பட்டுத்தல் எப்படி விட முடியும்? எப்பதான் பாவத்தரும் தூரம் வரமாட்டான். இவனுக்கு கடமைகள் துராபூரேன காமினே. இவனுக்கு எவ்வளவு கடமைகள் செய்தாலும் இவனுடைய எண்ணங்கள் நிறைவேறல. இன்னும் இவனுடைய ஆசைகள், இவனுடைய சங்கல்பங்கள்லாம் இன்னும் பரிபூர்ணமா பூர்த்தி அடையல. இன்னும் நிறைய கடமைகள் இருக்குது, நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பகவான் பக்தி வரல. அது முடியாது, இவன் வரவும் மாட்டான், அதுக்குள்ள செத்துருவான். ஆமா, அதான உண்மை, அதான் நடக்குது. நிறைவேறாத ஆசைகளோடு தான் சாவரம் தான் நிறைய பேர். நிறைவேறின ஆசைகளை விட நிறைவேறாத ஆசைகள் தான் அதிகமா இருக்கு. அது அந்த நினைவோட திருப்தியா சாவரம் யாருன்னா சொல்ல பார்க்கலாம். தசரதர் என்னன்னா, ஐயோ புத்திரன் இல்லையே இந்த சமயத்துல, கைகை இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற அந்த கவலையோடு தானே செத்தார். அப்படியேப்பட்ட சக்கரவர்த்தி இந்திரனுக்கே சௌக்கியம் இல்லையா, சக்கரவர்த்திக்கு சௌக்கியம் இல்லையா. முனேர் ஏகாந்த விரக்தசிய முனேர் ஏகாந்த ஜீவன. இந்த ஆசைகள்லாம் விட்டு ஏகாந்தமா வாழ்கின்ற முனிவருக்கு தான் சுகமஸ்தி, அவனுக்கு தான் சுகமஸ்தி. விரக்தசிய முனேர் ஏகாந்த ஜீவினா அப்படின்ட்டு பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு. அவன் நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சுகம் சக்கரவர்த்தினஹா சுகமஸ்தி விரக்தசிய முனேர் ஏகாந்த ஜீவினஹா. அப்போ எல்லாத்தையும் விட்டு ஏகாந்தமா பாகவதம் படிச்சுன்னு ஆனந்தமா கண்ணீர் வெடிச்சுன்னு இருக்கிற பகவன் நாமா சொல்லி கொண்டு இருக்கிறா. அவர்களுக்கு கிடைச்ச சௌக்கியம் இவளுக்கு கடுகளவு கூட கிடையாது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, டென்ஷனான வாழ்க்கை, ஆனாலும் பட்டுத்தல் விட முடியல. எப்படின்னா, ஒரு பட்டு பூச்சியானதுனால தன் வாயிலிருந்து ஒரு நூலை கக்கினா பண்ண தனக்குள்ளே ஒரு வலையை பின்னிக்கும். அது நூலை கக்கும் போது வழவழன்னு தான் இருக்கும், அது ஜவ்வு தான். அப்போ அது வெளியே வந்துடலாம். அது அந்த ஜவ்வு கட்டி போச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆயிடும், உறுதியாயிடும். அப்ப அது என்ன பண்ணும், அது தனக்குத்தானே ஒரு வலையை பின்னிக்குமா. தனக்குத்தானே ஒரு வலையை பின்னிக்கிட்டு அந்த பட்டு பூச்சியானது அதுலயே அது அப்புறம் பார்த்தா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்ல, அதை அறுத்துண்டு வெளியே வர சக்தி இல்லாம
அப்படியே அதுலயே செத்து போயிடுமா அந்த பட்டுப்பூச்சி. இது வாயிலிருந்து வந்த கக்கனை அந்த ஜவ்வு அதுவே ஒரு நூலாகி அந்த நூல்களால் ஒரு வலையை பின்னி தனக்குத்தானே அந்த வலைக்குள்ள தான் வாசம் பண்ணி அது கூடு கட்டிண்டு அந்த கூட்டை விட்டு வெளியே வர முடியாம அவைகளை சிக்கிண்டு அப்படியே செத்து போயிடுமா அந்த பட்டுப்பூச்சி. அது மாதிரி இவனே ஒரு வலைய பந்தங்களை உண்டு பண்ணிட்டு அந்த பந்தங்களால் சிக்கப்பட்டு அவைகளால் பிணைக்கப்பட்டு அவைகளுடைய தேவைகளை நிறைவேற்றிண்டு அப்படியே அந்த பந்தங்களை விட்டு வெளியே வர முடியாம கடைசியில மரணம் அடைகின்றான், செத்து போறான். இதைத்தான் சொல்லுது பாகவதம். அதனால இந்த பட்டுதலை பகவான்கள் வச்சிருந்தா என்னைக்கோ பகவான் அடைஞ்சிருப்பான், பகவானை தரிசனம் பண்ணியிருப்பான். இவ்வளோ காலம் 100 வருஷமா இந்த குடும்பத்தில் உள்ள பட்டுதலை பகவான்களை வச்சிருக்கலாம் இல்லையா? வைக்க மனசு வராது, ஏன்னா அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணலவன். சரி, அடுத்தது பாருங்க. எப்படின்னா ஒரு பட்டுப்பூச்சானது தனக்குத்தானே வலை பண்ணி எப்படி சிக்கிண்டு அவைகள் வெளியே வர முடியாம தவிக்கிறதோ அது மாதிரி இவன பந்தங்கள் ஆகிற சிக்கல்ல மாட்டின்று வெளியே வர முடியாம தவிக்கிறான். அடுத்தது சொல்றாரு, மெயினா என்னன்னா நாக்கு ருச்சி அடக்கினாலே எல்லா புலன்களும் கண்ட்ரோலுக்கு வந்துருமா. அப்படிதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நாக்கை ஜெயிக்காத வரைக்கும் மற்ற சுகங்களை மற்ற இந்திரியங்களை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாக்கை ஜெயிச்சிட்டா மற்றதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம். பஞ்சேந்திரியங்கள் சொல்றோம், புலனிச்சைகள், கண்ணு பார்க்குது, காது கேட்குது, மூக்கு நோகிறது, நாக்கு சுவைக்குது, தொடு உணர்வு அனுபவிக்குது. இதுதான் பயங்கர பலமுடியுதுன்னு சொல்றேன். இந்த 5 இந்திரியம், அந்த 5 இந்திரியங்களையும் ரொம்ப ஷார்ட் பண்ணி ஒன்னை கண்ட்ரோல் பண்ணி இந்த 4 அடங்கிடும். எப்படின்னா நாக்கு ருச்சி அடங்கிடு, உப்பு புளி காரத்தெல்லாம் தவிர்த்துரு. இந்த நாக்கு ருச்சி வச்சா கேட்குதுல, அதை நிறுத்தினாலே மற்றதெல்லாம் தன்னாலே அடங்கிடுமா. ஆனா அந்த நாக்கு ருச்சிக்காக தான் கடினமா உழைக்கிறான், வயிற்று படுக்க தானே. அதுக்கப்புறம் என்னன்னா ஜிஹ்வி 2 அடக்க முடியாதான், நாக்கு ருச்சியும் அதே சமயத்தில் காமத்தை, ஸ்திரீ மேல உள்ள காம சுகத்தை அடக்க முடியாதான். இது 2 தான் ரொம்ப பவர்ஃபுல்லாம். இந்த 2த்துக்காக தான் வாழ்க்கை முழுவதும் உழைக்கிறானாம். பெண்ணாசையினால்தான் கல்யாணம் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணியிருந்தால் குடும்ப பந்தம் உண்டாச்சு. அவைகளுக்கு வந்து வாழ்க்கை முழுதும் அவளுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்றான், ஆயுள் கைதியாயிடுறான், ஆயுள் கைதியாக மாறி விடுகிறான் அவளுக்கு வந்து. ஏன்னா காமத்தை அடக்க முடியாம. அதே மாதிரி நாக்கு ருச்சிக்காக கட்டுப்பட்டதுனால இந்த குடும்பத்துல பந்தப்பட்டு போறான். ருசியான ஆகாரம் தேடணும், ருசியான ஆகாரம் வேணா அதுக்கு வேண்டி சம்பாதிக்கணும். அப்போ பகவானை தேடி வர முடியாது. இந்த ரெண்டு புலன்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்னன்னா நாக்கு ருச்சி, காம சுகம். இதுதான் ஒரு மனுஷனை பந்தத்தில் அழுத்தக்கூடியது. அதுதான் இங்க சொல்றார், ஔபஸ்திய ஜைஹ்வியம் பகுமன்யமான. இந்த நாக்கு ருச்சியையும் காமசுகத்தையும் பெருசா மதிக்கின்ற இவர்கள் வந்து கதம் விரஜேத துரந்த மோக, அப்படிப்பட்ட இந்த மோகத்தை எவ்வாறு அவர்களால் விட முடியும் அப்படின்னு சொல்றார். குடும்ப போஷாய வியன் நிஜாயோ, இப்படி குடும்பத்தை காப்பாத்தியே ஆயுசு வீணா போகுதாடா பாவி, பகவானை தேடி வரமாட்டேன்டியாடா அப்படின்னு இங்க கதறார் பிரகலாதன். குடும்ப போஷாய வியன் நிஜாயுஹு ந புத்தியதே அர்த்தம் விகிதம் பிரமத்தா. ஆத்மலாபத புருஷார்த்தத்தை தேடிக்காம இப்படி ஏமாந்து போறானே வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாரு. இப்படி பிரமத்தனாக ஏமாந்து போறானே, அப்படிதான் அந்த ஆத்மலா அப்படியாவது சந்தோஷமா இருக்கானா? பணம் தேடிக்கிறான், காமசுகத்தை அனுபவிக்கிறான், இந்திரிய சுகங்களை அனுபவிக்கிறான், சரி எல்லாத்தையும் அனுபவிச்சு கூட சந்தோஷமா இருக்கானா? சந்தோஷமா இல்லையே. பல விதங்களால இவன் துன்பப்பட்டு சாகிற மாதிரி துன்பத்தான் படுறான். இவன் நரக வேதம் தானே அனுபவிக்கிறான். குடும்பத்துல நிம்மதியே இல்லையே. இவன் துன்பங்கள் மேல தாபத்திரைய துக்கித ஆத்மா சர்வத்திர, எல்லா விதத்திலையும். ஆபீஸ்ல போனா தொல்லை, வீட்டுல போனா தொல்லை, குடும்பத்தில் போனா தொல்லை, ஊருக்கு போனா தொல்லை, வெளியில வந்தா தொல்லை, ஃப்ரெண்ட்ஸுகள் பேர், எங்க போனாலும் இவனுக்கு பிரச்சனைகள் தானே காத்துன்னு இருக்குது. நிறைய இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு நிறைய சொல்லலாம். சர்வத்திர தாபத்திரைய துக்கிதாத்மா, இவன் துக்கிதாத்மாவை தான் இருக்கிறான். இவன் சுகாத்மாவே இல்லவே இல்லை. இவ்வளவு லாபத்தை தெரிகிறான், குடும்பத்துல பட்டுதல் வைக்கிறான், பணத்தை சேர்க்கிறான், சொத்துக்களை சேர்க்கிறான். அதாவது மனோக்தி பரிச்சதாம்ச, அப்படிப்பட்ட தட்டு முட்டு சாமான்களெல்லாம் பட்டுதல் வச்சிடறான். அப்போ தன் வேலைக்காரர்கள் வச்சிடறான், அவங்களுக்கு கூலி கொடுக்குறான். அவங்க மேல ஒரு பட்டுதல், பசு வர்க்கங்கள் அவைகள்லாம் பட்டுதல். அது ஏதாவது வாங்கின காணாம போச்சுன்னா உடனே தேடுக்காண்டு போடுன்றான். அதுக்கு பணம்லாம் செலவு பண்றான். காரு, பங்களா, வீடு, வாசல் எல்லாம் கட்டி எல்லாத்துலயும் பட்டுதல் இருக்கு. ஒரு 10 ரூபாய் காணாம போச்சுன்னா அவ்வளவு துடிச்சு போயிடும், அப்படியே உயிரை பணம் மாதிரி துடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு லோபியா இருக்கான், பணத்தாசை பிடிச்சான். அப்படிப்பட்ட சொத்து சுகங்களை பட்டுதல் உள்ளவனா இருக்கான். இது எப்படி விட முடியும்? இந்த மோகத்தை எப்படி விட முடியும்? விட முடியாது. பகவான் திருவடிகளை சேவை, அதை விடறதுக்கான வழியை நான் சொல்றதை விட பிரகலாத் சொல்லுவாரு. அப்படியே படிச்சுனே வரலாம். இவ்வளவு பட்டுதல் உள்ள அப்போது நிம்மதியா, சரி அப்படியாவது சரி சந்தோஷமா இருக்கிறானா? நிம்மதியா இருக்கான்னு, நிம்மதி இல்லைன்னு தான்.
சுத்தமா எப்படி நிம்மதி இருக்கும்? அசத்தான விஷயத்துக்கு அழியக்கூடிய விஷயங்கள்ல போய் மனசு பறி கொடுத்தா எப்படி இவன் சந்தோஷமா இருக்க முடியும்? அதுதான் இங்க சொல்றாரு, குடும்ப போஷாய வியம் நிஜாயுஹோ ந புத்தியதே அர்த்தம் விகதம் பிரமத்தா சர்வத்திர தாபத்திரைய துக்கிதாத்மா. இப்படி குடும்பத்தை போஷிக்கிறதுனால நீ சந்தோஷமா இருக்கிறியா துக்கமா இருக்கியா உன் மனசாட்சி தொட்டு கேட்டுக்கும். ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஐயோ நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன் குழந்தைகளுக்கு, ஐயோ என் பொண்ணுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், என் பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், நாளைக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கு மொழியாக அது ஒரு 1000 ரூபாய் கட்டணுமே, ஐயோ நான் சம்பாதிக்கிற பணம் பத்தலையே, குடும்ப நடத்துறது பத்தலையே, வாடகை கட்டணுமே, ஃபீஸ் கட்டணுமே, கரண்ட் பில் கட்டணுமே, நான் என்ன பண்றது, பொருள்லாம் வேற வாங்கிட்டேன், ரெஃப்ரிஜரேஷன் இதெல்லாம் வாங்கிருமே, வீட்டில் இஎம்ஐ கட்டணுமே, ஹவுசிங் லோனு அது வேற புதுசாக வீடு கட்டலான்ட்டு வாடகை வீட்டிலே தின்னா இருக்கு, ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன், இஎம்ஐ அவ்வளோ 2 வீலர் லோன் வாங்கி எத்தனை எவ்வளோ என்கேஜ்மெண்ட்ஸ். பல விதங்களில் பிடுங்கி எடுக்கப்படுகின்றான். பல விஷயமான தொல்லைகள். இதுல குடும்பத்துல வேற பிரச்சனை, கணவன் மனைவிக்கு ஆகல, அவங்களுக்குள்ள கலகம், பல விஷயமான உறவுகளுக்குள்ள பிரச்சனை, அவனை பார்த்தா இவனுக்கு பிடிக்கல, இவனை பார்த்தா முடியல, ஏதோ தொல்லை பண்றான் அப்படின்னு பல விதங்கள்ல தாபத்திரைய 3 வித தாபங்களாலே பாதிக்கப்படுறானா. மனசால வரக்கூடிய தாபங்களாலும் பாதிக்கப்படுறான், உடலால வரக்கூடிய நோய்களாலும் பாதிக்கப்படுறானா, பிற ஜீவராசிகளால உறவினர்களால அவங்க இவங்களுக்கு ஏச்சு பேச்சுகளால அதுகளால பாதிக்கப்படுறானா, பஞ்ச பூதங்களால வாயு கோளாறு, மூச்சு சுவாசம் வரல, இது போல வந்து நெருப்புனால இவைகளாலேயும் பஞ்சபூதங்களாலேயும் பாதிக்கப்படுற எல்லா விஷயத்திலையும் இவன் தாபத்திரைய 3 வித தாபங்களால துக்கிதாத்மாதான் இருக்கிறானே தவிர இவன் சேமத்தை அடைஞ்சு பாடுறது சந்தோஷமா ஒன்னும் இல்லை. அவன் குடும்ப போஷாய குடும்பத்தை ரட்சிக்கிறதுனால ஆயுசு தான் வீணா போகுது அப்படின்றார். குடும்ப போஷாய வியம் நிஜாயுகோ ந புத்தியதே அர்த்தம் விகதம் பிரமத்தா சர்வத்திர எங்க போனாலும் இவனுக்கு நிம்மதி இல்லாம தான் இருக்கிறான். சர்வத்திர தாபத்திரைய துக்கிதாத்மா நிர்வித்தியதே நஸ்ப குடும்பராமா. இவ்வளவு துக்கப்படுறியாப்பா புண்ணியவானே, இவ்வளவு அவஸ்தப்படுறியாடா, துடிக்கிறியாடா, புழி துடிக்கிற மாதிரி எதிர்த்தொலை கொள்ளுவோமே, இவ்வளவு அவஸ்தப்படுற, இப்பாவது வாடா பாகவத்துக்கு வாடா, சாந்தி கிடைக்குண்டா. இவர்களுக்கு அவங்களுக்கு தேவையானதுலாம் சுகத்தை எப்படி தேடி ஓடுறியோ அப்ப துக்கமும் தேடி வருதோ, துக்கத்தை எப்படி தேடி போகாம தன்னாலே வருதோ அப்ப சுகம் தேடி அவங்கவுங்க அவங்கள காப்பாத்திப்பாங்கடா. அவங்கவுங்க வந்து எல்லாமே பெரியவங்க ஆயிட்டாங்க, அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கடா. இனிமேல்ட்டு அது வாடா பகவத் விஷயம் தான், வரமாட்டேன். அவர்கள் வந்து ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க, நீ இப்பாவது வேலையில எல்லாத்தையும் விட்டுட்டு வா, பகவத் விஷயத்துக்கு வா, பகவன் நாமா சொல்லு, உன் ஆத்மா கரையேற்றிக்கன் முடியாது. எங்க இல்ல எங்க அவங்க பக்குவமானாங்க, இன்னும் பக்குவமாலையே, நாம தான் ஒண்ணு கூட இருந்து செய்யணும். அது எப்படி என்னால் விட்டு வர முடியும்? அவ்வளவு மோகமா, அவ்வளவு பலியசா பலமுடையதா இருக்குதான் அந்த குடும்ப மோகமானது. ஆயுசு நிஜாயுர், அந்த ஆயுசு வீணா காலத்தை கழிப்பானா இப்படி குடும்ப பந்தத்துல. கொஞ்சம் கூட பகவத் விஷயத்துக்கு பாகவதம் பாராயணம் பண்றதுக்கோ பகவத் விஷயத்துக்கு வரமாட்டானா. எதையாவது ஒரு காரணம் சொல்லுவான், காரணம் சொல்லி கஷ்டத்தை செத்து போயிடலாம். அப்படிதான் மரணம் அடைகிறான். அதான் சொல்ற நிர்வித்தியதே குடும்ப ராமஹா. இந்த குடும்பத்து மேல வைராக்கிய, இவ்வளவு துன்பங்கள் படுறான், கொஞ்சமாவது வைராக்கியம் அணிஞ்சு வெளியே வரணுமா? யோசிச்சு பாருங்க. இது இவ்வளவு துன்பத்தை கொடுக்குது, சுகத்தை பகவான் தான் நம்மளுக்கு கதின்னு வரவானாமா? அதுதான் உண்மையான சௌக்கியத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுன்னு வரவானாமா? மகான் வாக்குலையாவது கேட்டு அந்த குடும்பத்துல ரமிச்சு பழக்கப்படுறதுனால குடும்ப ராமகா, அந்த குடும்பத்துல ரமிச்சு பழக்கப்பட்டதுனால அதை விட்டு ஆனால் வர முடியலையா. அவ்வளவு துக்கங்கள் பட்டுண்டாவது அதுல இருக்கணுமா. அற்ப சௌக்கியம், அதிகமான துக்கங்கள் பரவாயில்ல, ஆனா அதில் தான் நான் இருப்பேன். அவ்வளவு பிடிவாதம். கிரக பிரதானம், அப்படி கிரகத்தை விட்டு வெளிவரத்தில் பந்தத்துல இருக்குது. அப்படி கிரகம்னா பந்தப்படுறதையே விரதமாக கொண்டவர்கள் இவங்களாம், பந்தப்படுறது இருக்கிறதே விரதமாக கொண்டவர்களா இருக்கிறாங்களாம். சர்வத்திர தாபத்திரைய துக்கிதாத்மா நிர்வித்தியதே நஸ்வ குடும்பராமஹா வித்தேஷு நித்யா விநிவிஷ்ட சேதா வித்வாம்ச தோஷம் பரவித்த அர்த்தகம். இப்போ சொத்து மேல உள்ள பட்டுதல்னால பிற சொத்தை கூட அபகரிக்கிறானா. இத்தனைக்கும் விஷயம் தெரியும். நம்ம போலீஸ் கவர்மெண்ட் தண்டிச்சிடும், அப்படியே கவர்மெண்ட் இங்க தப்பிச்சு இந்த உலகத்துல தப்பிச்சாலும் நரகத்துல போய் நம்ம துன்பத்தை அனுபவிப்போம் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்களே, படிச்சவங்களே, சாஸ்திரம் படிச்சவங்களே இது மாதிரி பிற சொத்துக்கு அலையிறாங்களாம், பிற சொத்துக்கு ஆசைப்படுறாங்களாம், பிற சொத்து அபகரி நினைக்கிறாங்களாம். இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பத்தியா? அப்படிலாம் ஆத்ம லாபத்தை இழந்து பிற சொத்தை அபகரிச்சாது வாழணுமா? யோசிச்சு பாருங்க. வித்தேஷம் நித்யா நிவிஷ்ட சேதகா, அவள் அவ்வளவு மேல உள்ள அந்த சொத்து மேல உள்ள பட்டுதல்னால வித்வாம்ச தோஷம் பரவித்த ஹர்த்துகு, பிற சொத்தை கூட அபகரிக்க துணிஞ்சான்னா அப்போ இவன் சொத்தை விடுவானா? பிற சொத்துக்கே ஆசைப்படுறவன் தான் சொத்தை விடுவானா? அந்த பட்டுதல் விட முடியுமா? வித்வாம்ச விஷயம் தெரிஞ்சவன், படிச்சவன், பாகவதம் தான் நம்மளுக்கு ஸ்ரேயசு, பகவான் தான் நம்மளுக்கு கதி, இந்த ஜென்மா விட்டா மனுஷ ஜென்மா விட்டா வீணா போயிடும் தெரிஞ்சே
ஆனாலும் அந்த பட்டுதல் விட முடியாதான். விஷயம் தெரிஞ்சவங்களே இந்த நிலையில இருக்காங்கன்னா விஷயம் தெரியாத பத்தி பாமர மக்களை பத்தி சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. சொல்றாங்க வித்வான்ஸ்ன்றாங்க. வித்வான்களே இப்படி இருக்காங்கன்னா நம்ம வேற யாருங்க நம்ம சொல்ல முடியும்? அவர்களே இவ்வளவு முட்டாள்களா இருக்கிறார்கள். பெரு சொத்துக்கு ஆசைப்படுறவங்களா இருக்காங்க. பிரத்யேக சாதப் அஜிதேந்திரியஸ்தத்து அசாந்த காம ஹரதே குடும்பி. இறந்த பிறகு வந்த நரக, அதாவது இதெல்லாம் அழியக்கூடிய சௌக்கியங்கள், இந்திரிய சௌக்கியங்கள் எல்லாம் தெரிஞ்சு கூட, ஆனா ஆசைகள் அடங்காத அசாந்த காமம், அடங்காத ஆசைகள் உடையவர்களாகிய இவர்கள்லாம் இந்த குடும்பியா இருக்கிற இவன், அதனால இந்திரியங்களால மனசால அபகரிக்கப்பட்டு அவைகளிலே பட்டுதல் கொண்டிருக்கிறான், அவைகளை விட முடியாம. இது மாதிரி சொல்லிட்டே போல நிறைய சொல்றாரு. அனுபவம் இது வரைக்கும் போதும். அப்படிதான் இந்த குடும்ப தர்மங்கள் இருக்கிறதுனால என்னன்னா பேத புத்தி தான் உண்டாகுது. தன்னை சார்ந்தவன் பிற சார்ந்தவன், எதிர் வீட்டுக்காரன் நான் ஏன்னா குடும்பத்துல தான் குடும்பம் தான் பெருசாத்தான் நினைக்குது அவனுக்கு. ஏன்னா பட்டுதல், இந்த பட்டுதல் வந்து என்னன்னா பிரிவினை உண்டாகும், தான் பிறன் என்ற பேதத்தை உண்டாக்கக்கூடியது. எஸ் வீய பாரக்கிய விபின்ன பாவகா தம பிரபத்தியது யதாபி மூடகா. இப்படி அறியாமையில மூடனாக, பகவானை பற்றி மறந்தவனாக, விமூடனாக, ஆத்மாவை மறந்தவனாக, இந்த தேக சௌத்திய பெருசா நினைக்கிறவனாக, அப்படிப்பட்ட விமூடனாக வாழ்கின்றான். விமூடகா இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. சரி, அது மட்டும் இல்ல, விமோச்சிதம் காம திருஷாம் விகார கிரீடா முக என் நிகழோ விசர்க. பிள்ளைடத்துல விசர்கன்றது பார்த்தோம் என்னன்னா பேரம் பேத்தி, தன் பிள்ளை மட்டும் இல்ல, பிள்ளை மூலமா பிறந்த பேரன், பிள்ளை மூலமா பிறந்த பேத்தி, பொண்ணு மூலமா பிறந்த புள்ள, பொண்ணு மூலமா பிறந்த பேரன், பொண்ணு மூலமா பிறந்த பேத்தி, இவர் இந்த விசர்க்க இவரிடத்தெல்லாம் பட்டுதல் கொண்டு, அதான் சொல்றேன், தன்னை ஏமாத்திக்கிறான் அப்படின்றார். காம திருஷாம், அந்த கண்களிலே காமத்தை உடையவர்களாகிய, இப்படிப்பட்ட ஆசைகளை விட முடியாதவர்களாகிய அவரெல்லாம் விமோச்சிதம், அவரெல்லாம் விமோசனமா அடைய முடியாது. எப்படின்னா கிரீடா மிருகோ, அதாவது இந்த உறவினர்களால் ஆட்டி வைக்கப்படுகின்ற ஒரு பொம்மை மாதிரி, அவர்கள் இட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக அந்த கிழவன், அப்படிலாம் வயசான காலத்து கூட பகவானை தேடி வரமாட்டானா. அவர்களுக்கு கிரீடா மிருகமும் அவர்கள் விளையாட்டு கருவியாக இருக்கிறானா. அவருடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு பற்றுகள் விடாம இருக்கிறானா. இப்படிலாம் சொல்லப்படுகிறது. கிரீடா மிருகம் என் நெகடோ விசர்க, அப்படி அவர்களுடைய பந்தம் என்ற சங்கிலிகளால பிணைக்கப்பட்டு, எது புல்ல பேரம் பேத்தி அப்படின்ற பாசத்துல விழுந்து பிணைக்கப்பட்டு, இப்படி தன்னை ஆத்மலாபத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளாமல் இப்படி விமூடனாக ஏமாந்து போகிறான் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய சொல்றார். சரி, ஆனா ஒரு விஷயம் முக்கியமா சொல்றாரு, அதையும் படிக்கணும். எல்லாம் சுருக்கமா சொல்லலான்னு பாக்குறேன், நிறைய தாண்டி வந்துடலான்னு பாக்குறேன், முடியல. அப்படியே லைனா சொல்லணுன்ட்டேன். சரி, என்ன ஹச்சதோ. ஆனா இந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுன்னா என்ன பெருசா செய்துட்டு நீ? ஆமா, அப்பங்காரனுக்கு கேட்பான் புள்ள, பெரியநாடு என்ன பெருசா செய்துட்ட, உன் கடமை தான் செய்த, அப்ப எதுக்கு புள்ள பெத்துன, என்ன எதுக்கு பொண்ணா பெத்த நீ அப்படின்னு பொண்ணு கேட்பா, புள்ள கேட்பான். செய்துட்டுன்னு பெருசா சொல்லி காட்டுற. ஒரு பெத்த பிள்ளைக்கு செய்தெல்லாம் சொல்லி காட்டுவாங்களா? இல்லடா, உன்னை இப்படிலாம் வாழ்த்துனாடா, ஏன்டா இது போல வந்து நீ சம்பாதிக்கிற, அப்பா அம்மா கொஞ்சம் கவனிடா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் சொல்லி காட்டுற அப்படின்னு வேணாம். நன்றி கேட்டா தனமா என்ன பெருசா செய்துட்ட. அப்போ இவன் வந்து வயிற்றுல ஈர துணி கட்டின்னு அந்த குழந்தை காப்பாத்தின ஏழப்பட்ட காலத்துல எப்படிலாம் காப்பாத்தி ரட்சித்திருப்பான். இன்னைக்கு முதியோர் தள்ளிடுவான் அப்பா அம்மாவை, வேற ஒன்றும் பண்ண மாட்டான். காப்பாத்து சக்தி இல்ல. அதான் சொல்றேன், இது போல துஷ்ட பிள்ளைகளும் உண்டு, நல்ல பிள்ளைகளும் நல்லா விழுந்து காப்பாற்றுற பிள்ளைகளும் உண்டு. சொல்றேன், நன்றி கெட்டவனா இருக்கிற பிள்ளைகளை சொல்றேன். அவன் சொல்றேன், நீ என்னதான் குடும்பத்தை சந்தோஷப்படுத்த ஒரு பொழுது யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. முதல்ல அதை புரிஞ்சு, இந்த ஒன்ன மைண்ட்ல பேஸா வச்சுங்க, யாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. முதல் புரிஞ்ச, உலகத்துல நீ யாரையும் பூர்ணமா திருப்திப்படுத்த முடியாது. இதை மனசுல வச்சுன்னு நீங்க எல்லார்களையும் பழகலாம் தாராளமா. அசாந்த காமகா, அவளை திருப்திப்படுத்த முடியாது, தெரிஞ்சுக்கும். ஆனா இவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி ஓடி ஓடி உழைக்கிறானே, வாழ்நாளே வீணாக்குறானே, ஆயுசெல்லாம் வியர்த்தமாகுதே, அப்படி உயிரை கொடுத்து உழைக்கிறானே, உயிரை கொடுத்தாதான் பணத்தை சம்பாதிக்கணும்னு சொன்ன தஸ்கர சேவகோ பணிக்கு. அப்படி சேவகனா இருந்து அவர்களுக்கு எல்லாத்தையும் செய்யறேன்னா, அவர் சாப்பிட்ட மிச்சத்தை சாயங்காலம் நைட்ல வந்தாருன்னா அந்த மிச்சரை சாப்பிட்டு தூங்குறதுக்கு இவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறான் அந்த குடும்பத்துக்காக. பாசம் பந்தம், என் பிள்ளைகளாச்சு, என் குழந்தை, என் மனைவியாச்சு, அந்த அந்த நான் எனது அந்த பட்டுதல் தான். அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை 11 மணிக்கு வந்து வேலையை விட்டு வந்து 11 மணி அவன் மிச்சம் வச்ச சாப்பாடை சாப்பிட்டு தூங்க போறான். அவனும் சந்தோஷமா ஒன்றும் இல்லை. அப்போ காலைல எழுந்து சாப்பிட முடி கட்டின்னு ஓட போறான்.
ஆனா அவர்களுக்கு அப்படி சேரணும் வந்து மிச்ச விரதத்தை சாப்பிட்றதுக்கு. இது அது ஒரு பதம் இருக்கு. அதை கபில வாசுதேவர் உபதேசத்துல அது வருது. மிச்சம் இருக்கிறத சாப்பிடுவானா, அவர் சாப்பிட்டது மிச்சம். வேலைக்கு போயிட்டு வந்தானா, உத்தியோகத்துக்கு போயிட்டு வந்தானா, அவர் சாப்பிட மிச்சம். ஏன்னா அவர்ல திருப்திப்படுத்தல் தான் இவன் மும்முரமா இருக்கான் கூட அந்த சக்தஸ்ய. அப்போ என்னன்னா கிரீடாம இருக்கணும் இருக்கானா, அவருடைய விளையாட்டு கருவியா இருக்கானா இவன். அப்போ அதாவது ததோ விதுராத்து பரிஹிருத்திய தைத்தியா தைத்தியேஷு சங்கம் விஷயாத்மகேஷு. உலக விஷயங்களில் ஈடுபடுகின்ற இந்த அசுரர்கள்லாம் வந்து இந்திரிய சௌக்கியங்களை ரமிக்கக்கூடியவர்கள். இந்த அசுர சங்கத்தை விட்டு விட்டு சாதுக்களுடைய சங்கத்தை நாடுங்கள். அதனால் நீங்க அசுரெல்லாம் பிறந்தது தப்பு இல்லை, அசுர சுபாவத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு பிள்ளைகளுக்கு போதிக்கிறார் பிரகலாதன். எல்லாம் அப்படியே தாண்டி போகலான்னு பார்த்தேன், இதெல்லாம் சொல்லினே வர வந்தாயிடுச்சு. சரி, ஓகே. தைத்தியேஷு சங்கம் விஷயாத்மகேஷு. உலக விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அந்த சங்கத்தை, அந்த தைத்தியருடைய சங்கத்தை விட்டுட்டு, அந்த அசுர சுபாவத்தை விட்டுட்டு, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு நான் சொல்ற அந்த பாகவ தர்மத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு பிரகலாதன் உபதேசிக்கிறார். அப்போ நீ குடும்பத்தை திருப்திப்படுத்த முடியாது. நீ வாழ்நாள் முழுதும் உழைச்சாலும் அவர்களை சந்தோஷப்படுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவரை சந்தோஷப்படுத்துறது குடும்பத்தை. ஆனா பகவானை சந்தோஷப்படுத்த இவ்வளவு பிரயாசே கிடையாதான். நஹி அச்சுதம் பிரேணையதோ பக்வாயசோ அசுராத்மஜாக பக்வாயசம். அதிகமான ஆயாசப்படவானா, அதிகமான கஷ்டப்படவானா பகவானை சந்தோஷப்படுத்து. நஹி அச்சுதம் பிரேணையதோ. பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு பக்வாயசோ அசுராத்மஜா ந பக்வாயசோ. அதிகமா அவர்ல ரொம்ப கஷ்டப்படவானா பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஆத்மத்வாத் சர்வபோதானாம் சித்தத்வாதிக சர்வதா. கண்ணன் கைவிரித்து காத்து கொண்டிருக்கிறான் நம்மளை காப்பாற்றுவதற்கு. அதுக்காக நம்ம ஹிருதயத்திலே வந்து வாசம் பண்றானா. நீ எங்க என்ன கோயில் கூட தேடி வரமாட்டேன், நல்லா தெரியும், நீ குடும்ப பந்தல விழுந்துருவேன். ஆனால் உனக்கு ஹிருதயத்திலே அகம் ஹிருதி சன்னிவேஷ்டம். உன்னுடைய ஹிருதயத்திலே என்ன சன்னிவேசமா இருக்கிறேன், என்னை ஹிருதயத்திலே பார்த்துக்கடா. என்னை நினைச்சா நான் ஹிருதயத்தில் தோன்றோம்டா அப்படின்ட்டு பகவான் சித்தத்வா ரெடியா இருக்கானா நம்மளை காப்பாத்துறதுக்கு. அப்ப அவனை சந்தோஷப்படுத்த, நம்ம அருகிலே இருக்கக்கூடியவனை சந்தோஷப்படுறது ரொம்ப ஈஸி. அது நம்ம ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய பகவானை சந்தோஷப்படுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கிட்டவே இருக்கிறான், நம்ம ஆத்மாவா இருக்கிறான். அவனே நம்ம ஹிருதயத்தில், ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மாவா நம்ம ஹிருதயத்திலே இருக்கிறான். அதனால ரொம்ப அருகில் இருக்கிறான். அதனால அவனுக்கு அவனை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சாலே பகவான் சந்தோஷம் பண்ணிடுவான். அதுவே பக்தி தான். சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சாலே சந்தோஷம் பண்ணிடுவான். நீ பாகவதம் படிக்க நினைக்கிறல்ல, அப்பயே சத்திய ஹிருத்தியா வருது. அப்பயே ஹிருதயத்துல பகவான் வந்துட்டான். ஏன்னா பகவான் பகவான் சந்தோஷம் அடைஞ்சதுனால தானே. அவ யோசிச்சு பார்க்கணும். பகவான் வந்து நம்ம ஹிருதயத்திலே இருக்கிறானா, வெளியில கூட தேடி போவான்னு தெரியல. நீ கோயில் கூட தேடி அலையவேணாம். இங்க பகவான் இங்க சொல்றாரு ஆத்மத்வாத்து சர்வபூதானாம். எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த கருணை காட்டுகிறானா பகவான். எல்லாரும் ஹிருதயத்திலையும் எல்லாருக்கும் கருணை காட்டுகிறான். எல்லாரும் வந்து என்ன அடையத்துக்கான வழி இல்லைன்னா எல்லாரும் ஹிருதயத்திலையும் அதுக்குன்னு டேரா போட்டானா. பகவான் பரமாத்மாவாக இருக்கிறானா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும். அதனால நான் சுலபமா வந்து அடையட்டுமேன்ட்டு அவ்வளவு கருணைய பகவானுக்கு. அதனால் நமக்கு காப்பாத்துறதுக்கு சித்தமா ரெடியா இருக்கான். நம்ம தான் திரும்பி பார்க்கலையா பகவானை. அவன் ரெடியா தான் இருக்கானா நம்மளை காப்பாத்துறதுக்கு, சித்தமா இருக்கானா. சித்தத்வாதிக சர்வதக. நீ எந்த சூழ்நிலையிலையும் உன்னை காப்பாத்துறது தயாரா இருக்கான். சர்வதகான்னு பதம் இருக்கு. நீ கஷ்டப்படுற நேரத்துல, நீ பாவமே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல உன்னை காப்பாத்துறேன். நீ புண்ணியாத்மா இருக்க, நிறைய குடும்பத்துல பந்தப்பட்டிருக்க, கஷ்ட காலத்துல மட்டுமாவது என்ன நினை, அப்போ கூட நான் காப்பாத்துறேன். சந்தோஷ காலத்துல நினைக்கலாம் கூட பரவாயில்ல, கஷ்ட காலத்துல நினைச்சா கூட சர்வதகா. எந்த நிலையில எந்த நிலையிலிருந்து என்ன நினைச்சாலும், உன் தேவைக்காக, உன் பிரயோஜனத்துக்காக, சுயநலத்துக்காக என்ன நினைச்சா கூட நான் உன்னை காப்பாற்ற தயாரா இருக்கேன். சர்வதகா. எப்படியாவது நினைச்சிக்கோ, நான் ரெடியா இருக்கேன் உனக்கு, சித்தமா ரெடியா இருக்கான் உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு பகவான் கருணை காட்டக்கூடியவனா இருக்கானா. அதனால பகவானை சந்தோஷப்படுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவன் வந்து நீ எப்ப திரும்பி பார்ப்பனா அவன் ரெடியா, அவன் ரெடியா இருக்கானா. அப்ப அவனை சந்தோஷப்படுத்தன்னு நினைச்சாலே சத்திய ஹிருத்தியா வருது. உடனே ஹிருதயத்துல பகவான் காட்சியளிப்பானா. ஹிருதயத்துல பகவான் வந்துருவானா, தோன்றுவானா. பாகவதம் படிக்கணும்னு நினைச்சாலே சுஸ்ரூஷிபி தக்ஷணாத்து, அந்த க்ஷணத்திலே பகவான் ஹிருதயத்துல வந்துருவானா. அதுதான் இங்க சொல்றாரு. இங்க ரெடியா இருக்கான் பகவான் நம்மளை காப்பாத்துறதுக்கு. நீ தான் திரும்பி பார்க்கல. ஆனா உலகத்தை திருப்தி வருதுனா, நீ எவ்வளவுதான் நீ 50 தடவை பிள்ளை 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 பிள்ளைன்னு கூப்பிட்டா கூட திரும்பி மதிக்க மாட்டான். ஆனா உன் காசுல வாழ்ந்தவன் தான், உன் சொத்துல இருக்கிறான், உன் வீட்டுல தான் இருக்கிறான், உன் சொத்து தான் ஆள்றான், எல்லாம் உன் வந்தான், படிச்சான், சந்தோஷம் அனுபவிக்கிறான், சாப்பிட்றான், எல்லாம் பண்றான், தூங்குறான். ஆனா உன்னே மதிக்க மாட்டான். இவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ எவ்வளவு பிரயாசப்பட்ட. ஆனா இவர்கள் சந்தோஷம் அடைந்தால கேட்டா, எப்பா பத்தலப்பா நீ கொடுத்த காசு, பத்தலங்க நீ கொடுத்த காசு அப்படின்னு மனைவி சொல்றான். அப்ப என்ன ஆகுது? எவ்வளவு செய்தும் திருப்தி இல்லை உங்களுக்கு. ஏதாவது ஒரு குறை தான் சொல்றாங்க. வயசான காலத்துல கூட கஷ்டம் தான் சொல்ல முடியாத சமயத்துல கூட இப்ப கூட ஏதாவது உங்களை எதிர்பார்த்து தான் வராங்க.
அப்படின்னும் போது என்ன பண்றது சொல்லுவாங்க, இவ்வளவு தொல்லை தாங்க முடியல. அப்படிப்பட்ட நன்றி கெட்டவர்கள் எவ்வளவு பேருக்கு அவங்க யோசிச்சு பாருங்க. நீ என்ன பெருசா செய்துட்டு எனக்கு அப்படின்னு சொல்றவங்க தானே பாவம். அப்ப இவ்வளவு திருப்தி படுறதுக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுற, ஆனா திருப்திப்படுத்த முடியல. ஆனா பகவான் ஹிருதயத்துல இருக்கிற அவனை திரும்பியே பார்க்க மாட்டேன்ற. இது எப்படி இருக்குது? சித்தமா ரெடியா இருக்கானா, திரும்பி பார்த்தா போதுமா, அவன் திரும்பி பார்த்துருவானா, பரவாயில்ல என்ன திரும்பி பார்த்துறானே என் குழந்தை அப்படின்னு இத்தனை நாள் மறந்துட்டேன்னா அதை விட்டுடு. என்னது அதை விட்டுது? சதமபி ஆத்மபத்தை, அதன் நூற்றுக்கணக்கான அபராதங்களை பெண்ணுக்கு தள்ளிடுவானா. நீ என்னை திரும்பி பார்த்தேன்னு நினைச்சுவேன். அந்த ஒரே ஒரு உபகாரத்தை பெருசா மதிப்பானா பகவான். அந்த ராமன் ராமான்னு சொல்லத்தை வந்துட்டு இல்லை, என் கதைக்கு வந்துட்டு இல்லை, இனிமேல் நான் பாத்துக்கிறேன், ரெடியா இருக்கானா பகவான். அப்படியேப்பட்ட தெய்வம். அச்சுதோ பிரணயசோ அச்சுதம் பிரணயதோ பக்பாயசோ அசுராத்மஜா ஆத்மத்வாத் சர்வபோதானம் சித்தத்வாத்மிக சர்வதா பராபரேஷு பூதேஷு பிரம்மன் ஸ்தாவராதிஷு பௌதிகேஷு விகாரேஷு பூதேஸ்வத மகத்சுச்ச. பகவான் எங்க இருக்கானா? எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறான். நீ எங்க திரும்பினாலும் சரி, உலக விஷயங்கள் என்னை மறக்கடிக்க செய்யுது. நான் எப்படி பகவான் நினைக்கிறதுனா, உலக விஷயங்கள்ல நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அதிலெல்லாம் பகவான் இருக்கான். ஸ்தாவர ஜங்கமங்கள், மரம் செடி கொடிகள் எல்லாத்துலயும், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துலயும் பகவான் தான் இருக்கிறான். நீ ஆபீஸ்ல பகவான் நினைக்க முடியல, ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஃபைல்லையும் பகவான் இருக்கான், இதுல கூட பகவான் இருக்கான். ஒரு துரும்பிலும் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதான் பிரகலாத் நீங்க சொல்லி கொடுக்குறாரு. ஸ்தாவராதிஷு எல்லா இடத்துல அசையும் பொருள் அசையும். பகவானை நினைக்கிறதுக்கு முடியலன்னு சொல்லாத, பகவானை நினைக்காம இருக்க முடியாது உன்னால. நீ இதை புரிஞ்சு இந்த ஞானத்தை பெற்று விட்டால், பிரகலாதம் சொல்ற இந்த ஞானத்தை பெற்று விட்டால் பகவானை நினைக்காம இருக்க முடியாது. அவன் இல்லாத இடம் இருந்தா சொல்லும் பார்க்கலாம். பஞ்சபூதங்கள் பௌதிகேஷு விகாரேஷு பூதேஷு, அது மகத்சுச்ச மகத்து முதலான தத்துவங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா தத்துவங்களிலும் அவன் வியாபிச்சிருக்க. மனசு, அகங்காரம், புத்தி, பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மண்ணு, அதனுடைய பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச சூட்சுமங்கள் எல்லாத்துலயும் பகவான் வியாபிச்சிருக்கிறான். தெரியுமா? வியாபக வியாபிய திஷ்டதி. அவன் தான் மொத்தமா அவனுக்குள்ள இருக்கு, அவன் தான் எல்லாத்துக்குள்ள இருக்கிறான். அப்படி அப்படிதான் வியாபிய வியாபக நிர்திஷ்யோ அதிர்தேஷியோ ஆவிகல்பதா. கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள்லையும் அவன் இருக்கான், கண்ணுக்கு தெரியாத பொருள்கள்லையும் அவன் தான் இருக்கிறான் பகவான். தெரிஞ்சுக்கோ. அதனால பகவான் நினைக்க முடியலன்னு சொல்லாத. பார்க்கும் இடமென்று நீக்கமர அவன் நிறைந்திருக்கிறான். பகவான் தான் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர இருக்கான். அவனை நினைக்க முடியலன்னு சொல்லாத, அவனை மறக்க முடியலன்னா சொல்லு. ஏன்னா அவனை தவிர உலகத்துல ஒண்ணுமே இல்லை, அது போல் தெரிஞ்சுக்கோ. இதுதான் பிரகலாதன் அழகா சொல்றாரு. எல்லாம் புரியுது இல்லை இப்ப நான் சொல்றதே? பகவான் நம்மளை புரிய வைப்பான். அப்படியே படிச்சு ஸ்லோகத்தை படிச்சாலும் நல்லா புரியுது பாருங்க. என்ன சொல்றாருங்க? பரா அபரேஷு, உயர்ந்த பொருள்களிலிருந்து தாழ்ந்த பொருள்கள் வரைக்கும், பிரம்மலோகத்திலிருந்து எழும்பு பிறை வரைக்கும் எல்லாத்துலயும் பகவான் தான் இருக்கான், வேற யாருமே இல்லை. பரா அவரேஷு பூதேஷு பிரம்மன் ஸ்தாவராதிஷு, பிரம்மா முதல் கொண்டு ஸ்தாவரங்கள் வரையிலையும், அசையும் பொருள் முன்னு அசையா பொருள் வரை எல்லாத்துலயுமே, கல்லு மண்ணு எல்லாத்துலயும் பகவான் இருக்கான். பூதேஷு சகல ஜீவராசிகளுக்குள்ளும் அவன் தான் அந்தர்யாமியாக இருக்கின்றான். அவன் இல்லாத இடமே ஒண்ணுமே கிடையாது. அவனை தவிர உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப அவனை நினைக்க முடியலன்னு சொல்ற நீ? இல்ல குடும்ப பாசம் என்ன, நீ குடும்பமா பார்க்காத, பகவானா பாருன்ற. உன் மனைவி இல்லை, பகவான். அவளும் பகவான் தான் உன் மனைவி ரூபத்துல வந்த பிள்ளை ரூபத்தை. அப்படி எல்லாத்துலயும் சர்வத்திர திருஷ்யதே ஏகாந்த பக்தர்கள் சர்வத்திர கோவிந்தன் தான் எல்லாத்துலயும் இருக்கிறான் அப்படின்னு பார்க்க தெரிஞ்சுக்கோ. இப்ப பகவானை மறக்க மாட்டேன். இந்த வித்தையை யாருன்னா பிரகலாதம் சொல்லி கொடுக்குறாரு. இது மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. பௌதிகேஷு விகாரேஷு, என்ன விகாரங்கள்? பௌதிகேஷன பஞ்சபூதங்களால் ஆன விகாரங்கள் தான் அந்த உலகங்களா மாறி இருக்கு. பஞ்சபூதங்களான விகாரங்கள் தான் உலகங்களாக மாறி இருக்கு. அது மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், மமகார தத்துவம் எல்லாமே நீ என்னென்ன சொல்றியோ அதெல்லாம் சரி. சித்தம், பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச சூட்சுமங்கள், காலம், கர்மம், சுபாவம், ரஜோகுணம், தமோகுணம், சாத்விகுணம், சாத்விக அகங்காரம், ரஜோகுண அகங்காரம், அப்படி என்னென்ன தத்துவங்கள்லாம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போடு. எல்லாத்துலயுமே பகவான் மட்டும்தான் இருக்கிறான். எல்லாத்துலயும் பகவான் வியாபிச்சிருக்கிறான். வியாபியோ திஷ்டதி, எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கிறான் பகவான். அதனால் பகவானை தவிர உலகத்துல எதுவுமே கிடையாது. ஈஸியா நினைக்கலாம் அவனை. இப்ப புரியுதா? இந்த வித்தையை சொல்லி கொடுத்தா பிரகலாதன். அப்போ பகவான் நம்ம ஹிருதயத்திலே இருக்கிறான், ஈஸியா நினைக்கலாம். அவனை தேடி எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, மலை காடுல போய் சன்னியாசம் வாங்க வேண்டியதில்லை, குடும்பத்தை திறக்கணும்னு அவசியம் இல்லை, கோயிலா தீர்த்தக்காரையா ஓடணும்னு அவசியம் இல்லை, தபஸ் பண்ண அவசியம் இல்லை, யாகம் பண்ண அவசியம் இல்லை. ஹிருதயத்துல நினைச்சா பகவான் தோன்றுவானா. கிருஷ்ணனை ஹிருதயத்திலே இருக்கானா. அவனை சந்தோஷப்படுறது ரொம்ப கஷ்டமும் கிடையாதான். நீ எப்ப திரும்பி அப்பதான் அவன் காத்துன்னு காணான். அப்படியேப்பட்ட தெய்வம் அச்சுதன். அச்சுதோ பிரணயதோ பக்வாயசோ, குடும்பத்தை திருப்தி பத்துற மாதிரி அவ்வளவு கஷ்டம் கிடையாது. இந்த குடும்பத்தை திருப்தி பத்து தான் நீ வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுற, அவ்வளவு திருப்தி பத்த முடியல, தோண்டு போற. ஆனா பகவானை சந்தோஷப்படுறது ரொம்ப ரொம்ப ஈஸி.
அப்படின்றாரு. அவன் தான் எல்லாத்துலையும் இருக்கிறான். குணேஷு குணசாமியே குணவியதிகரே ததா முக்குணங்கள் முகுணங்கள் ரஜகுணம் தமகுணம் சாத்விகுணம் குணங்களுடைய விகாரங்கள் அவன் தான் இருக்கிறான். குணசாமியம் குணம் ஐக்கியமாக இடமாகிய அந்த பிரகிருதியிலையும் அவன் தான். சூட்சம பிரகிருதி அதுலயும் பகவான் தான் இருக்கான். குணங்கள் ஐக்கியமாக இடம் சூட்சம பிரகிருதி அந்த பிரகிருதியிலையும் அவன் தான். பிரகிருதியாவும் அவன் தான் இருக்கிறான். பிரகிருதிக்குள்ள அவன் தான் இருக்கிறான். ஒன்னு சொல்லணும் உனக்கு. ஏக ஏவ பரோஹியாத்மா அவன் ஒருத்தன் தான் எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கிறான். பகவான் ஈஸ்வர அவ்யய அவன் அழிவற்றவன். அழிவற்றவன் தான் எல்லாத்துலயும். அழிவுடைய பொருள்களா தோன்றதில்ல அவைகளுக்குள்ள அழிவற்றவனா அவன் தான் இருக்கிறான். ஏக ஏவ பகவான் கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கிறான். வேற யாரும் இல்லை. ராமன் வேற இல்லை, கிருஷ்ணன் வேற இல்லை. பகவான் ஒருத்தன் தான், நாராயணன் தான். அந்த நாராயணன் ஒருத்தன் தான் எல்லாத்துலயும் இருக்கான். ஏக ஏவ பரோஹியாத்மா பகவான் ஈஸ்வர அவ்யய பிரத்யேகாத்ம ஸ்வரூபேன திருஷ்யரூபேன ஸ்வயம். பிரத்யேக்கு அப்படின்னா நேத்தின்னு தள்ளிட்டா, இந்த உடம்புல தத்துவங்களை தள்ளிட்டா எதை தாண்டி அப்புறம் போக முடியாதோ அதுதான் பிரத்யேக்குன்னு அர்த்தம். அந்த பிரத்யேக ஆத்மாவா இருக்கக்கூடிய யாருன்னா பகவான் தானா. அந்த பிரத்யேக ஆத்மாவை நம்ம ஹிருதயத்துல இருக்கான். நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ள ஆத்மாவா இருக்கிறான் அவன் தான். பிரத்யேகாத்ம ஸ்வரூபின திருஷ்ய ரூபினச்ச ஸ்வயம். அப்படிப்பட்ட அவன் தான் இருக்கிறான். நல்லா தெரிஞ்ச விஷயமா அவன் தான் இருக்கான். இது வந்து என்னன்னா நம்ம ஹிருதயத்துல உள்ள புகுந்தானா புகழ இயற்கையிலே அவன் இருக்கிறானா. ஏம்பா ஒரு பழத்துக்குள்ள எப்ப விதை வந்தது? மாம்பழத்துக்குள்ள மாங்கொட்டை எப்போ வந்தது? மாங்கொட்டை யாருன்னா புகுத்துனாங்களா? இல்லை. அது மாதிரி நம்ம ஹிருதயத்துக்குள்ள பகவான் எப்போ வந்தான்? ஏற்கனவே இருக்கிறான். அவன் வரணும்னு அவசியம் இல்லை. அதுதான் சதுஸ்லோக பாவத்துல பிரவிஷ்டோ அவன் பிரவேசிக்கல பிரவேசமானது போல காணப்படுகிறத தவிர அவன் பிரவேசமாகலை. அவன் இயற்கையிலேயே எல்லாத்துலயும் இருக்கிறான்னு அர்த்தம். ஏற்கனவே அங்க இருக்கிறான். அவன் புதுசா நுழையில. ஸ்வயம் அப்படின்னு பதம் இருக்கு. இயற்கையிலே அங்க இருக்கிறான் பகவான். திருஷ்ய ரூபேணச்ச ஸ்வயம் பிரத்யேகாத்ம ஸ்வரூபேண திருஷ்ய ரூபேண ஸ்வயம் வியாப்திய வியாபக நிர்தேஷ்யோ அனிர்தேஷ்யோ ஆவிகல்பிதா வியாப்திய வியாபக எல்லாத்தையும் இவன் தான் கவர் பண்ணியிருக்கான். எல்லாராலையும் கவர் பண்ணப்பட்டும் இருக்கான். தன் மாயால தன்னை மறைச்சிட்டு இருக்கான். மாயால் எல்லாத்தையும் தன்னை மறைச்சுட்டு இருக்கிறான். உலகத்தையும் மறைச்சிடறான் மாயால அப்படின்னு அர்த்தம். அது இது புரியல இல்ல. வியாபிய வியாபக எல்லாமே தனக்குள்ள வச்சிருக்கான். தனக்குள்ள வச்சிருக்கான். ஆனா எல்லாத்துக்குள்ளும் தானும் வியாபிச்சிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி சொல்றது? இந்த உலக வடிவமாகவும் பகவான் இருக்கான். ஆனா உலகத்துல ஒவ்வொரு ஜீவராசி இருதயத்துக்குள்ளும் எறும்பு முதல் கொண்டு முதல் கொண்டு பாக்டீரியா அணுக்கள் அவைகளுக்குள்ளவும் பகவான் இருக்கிறான். பெருசுக்குள்ள பெருசா இருக்கான், சின்னதுக்குள்ள இருக்கான். வியாபிய வியாபகம் எல்லாத்துக்குள்ள வியாபிச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் வியாபகனாவும் இருந்தா இருக்கிறான். இவனை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் விஷயம். வியாபிய வியாபக நிர்தேஷோ இப்படி நிர்தேசமா இப்படி நிர்தேசிக்க கூடியவனா இருக்கான். அதே சொல்ல ஆனாலும் அதனால இவனை புற்றிட முடியுமா அப்படின்னா அனிர்தேசியமா இருக்கிறான். இவ்வாறு இருந்து நிர்தேசிக்க முடியாதவனாவும் அவன் தான். ஆனா நம்ம கண்டுபிடிச்ச முடியாதான், அவனை பாத்திர முடியாதான். எல்லாத்துக்குள்ள வியாபிச்சிருக்கிறான்னு நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனா புரிஞ்சுக்கலாம், அவனை தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட அனிர்தேசியனா இருக்கானா. சரி, அவன் எந்த வடிவத்தில் இருக்கான்? எல்லாத்துக்குள்ள வியாபிச்சிருக்கான். இந்த கல்லுல இருக்கான், மண்ணுல இருக்கான்னு சொல்ற. கல்லை பாக்குறோம், மண்ணை பாக்குறோம். இது நிர்தேசமா இருக்குது, இது புரியுது. ஆனா அந்த கல்லுக்குள்ள மண்ணுக்குள்ள எப்படி இருக்கான்? அது அனிர்தேசியமா இருக்குது. இப்ப புரியுதா ஈஸியா? நம்ம இதெல்லாம் நான் அர்த்த புஸ்தகமே பார்க்கல. படிக்கும்போது பகவான் கொடுக்குற ஞானம் தான் ஈஸியா அப்படியே புரியுது. நல்லா அதான் இப்படி புரிஞ்சினா போதும். சிம்பிளா புரிஞ்சினா போதும். ரொம்ப இந்த தத்துவார்த்தமா ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். வியாபிய வியாபக நிர்தேஷியோ அனிர்தேஷியோ ஆவிகல்பிதா இப்படி கல்பிக்கப்பட்டவனாக இருக்கின்றான். ஆனா இவைகளுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச போல கண்ணுக்கு தெரியாத போல எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கான் பகவான். அது மட்டும் தெரிஞ்சுனா போதும். இதெல்லாம் ஆவிகல்பிதா இப்படி சாஸ்திரங்களால் இப்படி கல்பிக்கப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருக்கான? கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா பரமேஸ்வரா மாயா அந்த ஹிருதயஸ்வர்ய ஹீயதே குண சர்க்கையாக. அதனால பகவான் எப்படி இருக்கானா? கேவலனா வெறுமனின்னு அர்த்தம். இங்க கேவலனா தமிழ்ல சொல்ற மாதிரி கேவலன்னு அர்த்தம் இல்லை. கேவலனா வெறுமனே அவன் என்னன்னா அனுபவமான ஆனந்தமா இருக்கானா. ஆனந்தம்னா நம்ம வாயில சொல்றோம் ஆனந்தம், ஆனா அனுபவத்துல இல்லை அப்படின்னா அது இல்லை. அனுபவ ஆனந்தமா இருக்கானா. இப்ப பாகவதம் படிக்கிறோம், அப்படி கண்ணீர் ரோமாஞ்சனம். இந்த அனுபவ ஆனந்தம், இந்த அனுபவ ஆனந்த ஸ்வரூபமா கிருஷ்ணன் தான் இருக்கிறானா. இதுதான் சொல்ற கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூப அப்படின்றான். பரமேஸ்வரனா இருக்கானா. எத்தனையோ ஈஸ்வரர்கள் இருக்காங்க. சில லோகங்களுக்கு ஈஸ்வரர்கள்,
சில கிரகங்களுக்கு ஈஸ்வரர்கள்லாம் இருக்காங்க. சனீஸ்வரன் கூட சொல்ல சனிகளுக்கு ஈஸ்வரன்னா. அதே சமயத்தில் சில லோகங்களுக்கு ஈஸ்வரன், இந்த இவர் லோகேஸ்வரன், இவன் அமரேஸ்வரன், இந்திரனை வந்து அமரேஸ்வரன், சில லோகங்களுக்கு ஈஸ்வரன். ஆனா இவன் எப்படியாப்பட்டவனா? பரமேஸ்வரனா, எல்லாருக்கும் உயர்ந்த ஈஸ்வரன் அவன் தானா. யாரு? கிருஷ்ணன் தானா, பகவான் தானா பரமேஸ்வரனா இருக்கானா அப்படின்னு நீங்க சொல்ற. நாராயணன் தான் பரமேஸ்வரனா இருக்கானா. அவன் மாயா அந்த ஹிருதீஸ்வரிய ஈயதே குணசர்க்கையா. என்னன்னா இந்த குணங்களால இந்த குணங்களால் ஆன இந்த பிரபஞ்சத்துல தன்னைத்தானே தன்னுடைய ஈஸ்வர தன்மையை மறைத்து கொண்டு இந்த உலகங்களா காட்சியளிக்கின்றான பகவான். இது ஈஸியா புரிஞ்சிருக்கும். அப்படி மாயால தன்னைத்தானே மறைத்து கொண்டு இந்த உலகமா காட்சியளிக்கிறானே தவிர ஆனா உலகம் இல்லை, பகவான் தான் இருக்கிறான். மரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். ஒரு யானை சிலை இருக்கு, கல்லில் ஆன ஒரு மரத்திலான சிலை, யானை சிலை. ஒரு தச்சன் வந்து பார்க்குறான், இது எந்த மரத்தினால இந்த யானை செய்திருக்கான்னு பார்க்குறான். அவன மரத்தை பார்க்குறான், அது யானை தெரியல, இது நூக்க மரமா இல்லை தேக்கு மரமா எதில் செய்திருக்காங்கன்னு பார்க்குறான். அவன் தட்டி பார்க்குறான் அந்த மரத்தை. ஆனால் இது தெரியாமல் இந்த மரத்தை போய் பார்க்காம யானையை பார்க்குறவன் இந்த தும்பிக்கை எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த காது, இந்த யானையுடைய காது எவ்வளோ அழகாக, தும்பிக்கை தந்தம் எவ்வளோ அழகாக இருக்குப்பார், அப்படி கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குப்பார் அப்படின்னு, அந்த உருவம் எவ்வளோ பெருசாக, வயிறு பார் எவ்வளோ பெருசாக எப்படி இருக்குப்பார் அழகா, அது வால் எவ்வளோ பெருசாக இருக்குப்பார் அப்படின்னு அது யானையை பார்க்குறான். யானையை பார்க்குறவனுக்கு மரமா தெரில, அது மரமா பார்க்குறவனுக்கு அது யானையா தெரில. இந்த உலகமா பார்க்குறவனுக்கு பகவான் தெரியல, பகவானா பார்க்குறவனுக்கு உலகம் தெரியல. இவ்வளவுதாங்க விஷயம். இதுதான் பிரகலாத உபதேசம். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த உபதேசம்லாம் எங்கடா கத்துக்கணும் நீ அப்படின்ட்டு அசுர குழந்தைகள் கேட்கிறார்கள். எனக்கு நாரத சொல்லி கொடுத்தாரு. எது நாரத சொல்லி கொடுத்தாரா? நாரத நம்ம குருகுலத்துக்கு வந்ததே நான் பார்த்தது இல்லையா. நம்ம சண்டமார்கள் இந்த முகத்தை தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சண்டமார்களை தவிர நம்மளுக்கு வேற குருக்கள் தெரியாது. உனக்கு மட்டும் தனியா நாரதர் எப்போ வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, அப்ப பிரகலாதன் சொல்றான், ஒரு சமயத்துல வந்து எங்க அப்பா வந்து மந்திர துரோண்யம் மந்திராச்சல தவம் பண்ண போகும்பொழுது அப்போ தேவரெல்லாம் வந்து அசுரர்களை அடித்து விரட்டினாங்க, எல்லாரையும் துன்புறுத்தினார்கள். இரணிகசிபு இல்லாதனால அவர்கள் அசுரகுலத்தை அழிக்கிறதுக்கு வந்தாங்க. யாரு? இந்திர சந்திரன்லாம் தேவரெல்லாம் படையெடுத்து வந்தாங்களாம் அசுரத்துல. அப்போ சண்டை போட முடியாம தவிச்சாங்களாம். அந்த சமயத்துல வந்து கையாது வந்து இரணிகசிபுடைய மனைவி கையாது வந்து இப்போ கர்ப்பிணியா இருந்தாலாம். கர்ப்பிணியா இருந்த போது அப்போ பிரகலாதன் வயிற்றுல இருக்கான். அப்போ அவளை வந்து கடத்தின்னு போறான் இந்திரன் கையாதுவே. அப்போ பாவி, நான் உனக்கு அண்ணிடா, இரணிகசிபு திதியினுடைய பிள்ளைனா இவன் அதிதியுடைய பிள்ளை. ஒரு விதத்துல இவளுக்கு வந்து என்னன்னா அந்நி முறையாவது. அப்படியேப்பட்ட மண்ணிடா, என்னை வந்து கத்தின்னு போறியே, அதுவும் கர்ப்பிணி ஸ்திரிய, இல்லை வான்னு சொல்லிட்டு பரபரன்னு வச்சு போறேன். ஏன்னா வயிற்றுல வந்து அசுர கரு இருக்கு, பிரகலாதம் இருக்கான். இரணிகசிபு ஒரு இரணிகசிபு தாங்க முடியல, இன்னொரு இரணிகசிபு வந்துட்டான்னா நம்மளால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிரசவிச்சவனே அந்த குழந்தைய அழிக்கிறதுக்காக அழிச்சும் போறான் அந்த கையாதுவே இந்திரன். அப்போ வழியில நாரதர் பார்த்தார், ஏன்டா அழிச்சும் போறான்னா, பிறர் மனைவி அபகரி தப்பு இல்லையா? அவன் தப்பு தான், ஆனா அவளுக்கு அசுர வீரியம் இருக்கு, அவனை நீ அழிக்க முடியாது, பாகவதன் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. சொன்ன உடனே பாகவதன் தெரிஞ்சோடனே அவள் கையை விட்டுட்டு அவளை பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த கர்ப்பிணியா இருக்கக்கூடிய கையாதோடு சேர்த்து அந்த பிரகலாதன் பாகவதன் உருவாக போறான்னு தெரிஞ்சு பகவானே, ஏன்னா அசல் வாக்கா சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த அசுர அந்த குழந்தையினால்தான் மரணம்னு சொல்லிட்டு இப்ப ஞாபகம் வந்தது. பிரகலாதன் பிறகு போறான் பாகவதன். அந்த ஏன்னா அவனுக்கு 4-5 பிள்ளைங்க இருக்குது அசுரர்கள். அது மாதிரி இது ஒரு அசுர பிள்ளை, இரண்டிகசி பிள்ளை, அவனை வதம் பண்ணலாம் நினைச்சு எந்த ஆயுஷம் போக பாக்குறான். ஆனா நாரத சொல்ற, அவன் தான் பரம பாகவதன், உங்களை காப்பாற்ற போறான் அவன் தான் அப்படின்னு. பிரகலாதன் பிறகு போறான்னு தெரிஞ்ச உடனே அவளை கையாது பிரதட்சணம் பண்ணிட்டு வந்த வழியே போயிட்டான் இந்திரன். அது பிறகு கையாது என்ன பண்ணா, நாரதரை சரணம் அடைந்தால். நாரதருக்கு ஆசிரமம் இருக்குதுன்னு இந்த ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சியும் போய் அவளுக்கு பாகவத தர்மத்தை உபதேசிக்கிறார். அவள் வந்து அஜ்ஞானத்தினால கேட்காம மறந்து போயிட்டாளாம் அவன். ஆனா கர்ப்பத்தில் இருக்கிற ஊங்கோட்டின்னு பிரகலாதன் கேட்டானா, வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ச ஆகலைய ஜெயதி ஜெகதிமாயாம் யஸ்ய காயா அதவஸ்தே வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ச ஆகலைய. அதான் சொல்றேன், இத்தித்த அனந்த பிரியம் பக்தேனா பரிக்கிரமிச்ச தீபம் ஐயோ. அனந்தனுடைய பக்தன் என்பதனால பிரதட்சணம் பண்ணிட்டு போனா இந்திரன். அவருக்கு வந்து பக்தியோடு வந்து அந்த கர்ப்பிணி ஸ்திரீ நாரதருக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் அவள் 2 வரங்களை கேட்டுட்டா. என்னன்னா,
என் கணவன் வந்த பிறகு எனக்கு பிரசனம் எனக்கு இப்போ எனக்கு குழந்தை பிறக்கணும், என் கணவன் வரதுக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறக்கக்கூடாது, அது அப்போதான் பிரசவம் ஏற்படணும், குழந்தை பிறக்கணும். அது மட்டும் இல்லை, என்ன கேட்டா 2 வரங்களை கேட்கறேன். அந்தர்வத்தே ஸ்வகர்ப்பஸ்ய க்ஷேமாயச்ச பிரசூதையே. நான் நினைக்கும் போது அதான் என் கணவன் வந்த பிறகுதான் நான் பிரசவிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அப்படிப்பட்ட வரம் வேணும். அதே சமயத்துல பக்தியோடு அவ நாரதருக்கு சேவை செய்தா. சரி, அதனால இவளுக்கு அடைக்கலமும் வேணும் அப்படின்ட்டு கேட்டா, நாரதர் அங்க ஆசிரமம் கட்டிட்டு அது பிரகலாத பாடம் சொல்லிக்கிறதுக்குன்னே ஒரு ஆசிரமம் கட்டிட்டு அங்க இருக்கார் போல இருக்கு நாரதர். அப்போ கயாது இடத்துல பாடம் சொல்லி கொடுத்தாரு. கயாதுக்கு இல்லை பாடம், அது கயாது கர்ப்பத்தில் இருக்கிற பிரகலாதனுக்கு அந்த பாடம், அந்த பாகவதர் சொல்லி கொடுத்தார். அவர் நாரதருக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை தான் நான் உங்களுக்கு உபதேசிக்கின்றேன் என்று பிரகலாதர் அசுர குழந்தைகளுக்கு சொல்றாரு. இப்ப நம்பிக்கை வந்ததா? கண்டிப்பா நம்புறோம் அப்படியே சொல்றாரு. அப்புறமா தான் இன்னும் நிறைய உபதேசம் இருக்கு, அதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இன்னும் நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கு. இல்ல முடிச்சிடலாமா? சரி, அப்புறம் சொல்றார், ராய கலத்திர பசவா சுதாதியோ கிரகா மகி குஞ்சர கோஷபூதயா சர்வே அர்த்தகாமா ஷணபங்குர ஆயுஷா குர்வந்தி மத்தியச கியத் பிரியம் சலாக. சொத்து சுகம் பணம் எல்லாம், யானை குதிரை மாடு மனைவி மக்கள் எல்லா சொத்துக்களும் சுகங்களும் நிறைய இருக்கு, நிறைய வாகனங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, வேலைக்காரர்களுக்கு எல்லாம் இருக்கும், பசுக்கள் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, களத்திரங்கள் உறவினர்கள் இருக்காங்க, பேரம் பேத்தி எல்லாம் இருக்கு. இவைகளால இவனுக்கு என்ன சந்தோஷம்? க்ஷணப்பங்கு, ஒரு க்ஷணத்துல உயிரை விட்டு போறானே, இந்த ஒரு க்ஷணத்துல டக்குன்னு உயிரை விட்டு போகும்போது இவைகள்லாம் என்ன சந்தோஷப்படுத்துறேன் இவனை? இத்தனை விஷயங்களும் இந்திரியங்களை ஜெயிக்காதவனை இவ்வளவு சொத்து சுகங்கள் ஒரு க்ஷணத்துல இந்த பிறவியை விட்டு போறானே, அது பிறகு அடுத்த பிறகு இவர் எங்க இருக்க போறாங்களோ தெரியல. பகவான் தூக்கி விசிறி கடாசு போறான். ஏதோ ஒரு பிறவில நாயோ பூனையோ பன்றியோ எந்த பிறவியை கடாசு போறானோ தெரியல. அப்படிப்பட்ட ஒரு க்ஷணத்துல அழியக்கூடிய ஆயுசு உடையவனாகிய இவன் இவைகள்லாம் என்ன இவனுக்கு சந்தோஷப்படுத்திடும்? இவைகளால் இவன் என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிட முடியும் இந்த சொத்து சுகங்களால அப்படின்னு பிரகலாதெல்லாம் சொல்றாரு. அதனால என்ன பண்ணணும்னா, கவலைப்படாதீங்க, அந்த நாராயணையே வழிபடுங்கள். அந்த நாராயணன் தான் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான். இந்த உலகத்துல சுகத்துக்காகவும் துக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக சங்கல்பம் பண்ணிட்டு பல கர்மாக்களை பல கடினமாக உழைக்கிறார்கள். ஆனா அவர்கள் துக்கத்திலிருந்து விடுபட்டதும் கிடையாது, சுகத்தை அடைஞ்ச பாடு கிடையாது. யோசிச்சு பாருங்க. சுகாய துக்க மோக்ஷாய சங்கல்ப இககர்மணி சதா ஆப்னோதிஹயா துக்கம் அணிஹயா சுகாவிரத. சுகமா அடைஞ்ச பாடு கிடையாது, துக்கத்திலிருந்து விடுபட்ட பாடு கிடையாது. அதனால ஒரே ஒரு வழிதான், உண்மையான நித்தியமான சௌக்கியத்துக்கு ஒரே வழிதான் பகவான் நாராயண ஆராதி, நாராயணாமா சொல்லுங்கள்னு. அந்த நாராயணன் தேவர்களுக்கு தானே உதவி பண்ணுவார், எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாரா பிரகலாத் அப்படின்னா? அப்படிலாம் கிடையாது. நாளும் துஜத்துவம் தேவத்துவம் ரிஷித்துவம் வா அசுராத்மஜா, பிராமணர்கள் என்றோ தேவர்கள் என்றோ ரிஷிகள் என்றோ இவைகள்லாம் தகுதிகள் கிடையாது. இல்ல அசுரர்கள் என்றோ பகவானுக்கு பேதம் கிடையாது. அசுர பிள்ளைகளே, பகவானுக்கு அசுரன் என்றோ தேவன் என்றோ அதுக்கு தேவத்தன்மை வேணும், ரிஷித்தன்மை வேணும், பிராமணத்தன்மை வேணும். அவர்களால் தானே பகவானை வழிபட முடியும், அவர்கள் தானே பகவானை சந்தோஷப்படுத்த முடியும். அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது? நான் அசுர கொள்ளதான், நான் அசுர இரண்யகசிபுடைய பிள்ளை தான் நானே. என்ன மலையிலிருந்து தூக்கி போட்டானே இரண்யகசிபு, மலையிலிருந்து குதிக்க செய்தானே, யானைகளால் மிதிக்கப்பட செய்தானே, நெருப்பால போல என்ன பகவான் காப்பாத்தலையா? என்னை நாராயணன் ரட்சிக்கலையா? அப்ப அசுர பாலகனான என்ன பகவான் ரட்சிக்கும் போது அசுர குழந்தைகளாலே உங்களையும் பகவான் ரட்சிப்பான். என்னிடத்தில் நீ நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடத்தில் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளுங்களானால் எனக்கு பகவான் அடைஞ்ச மாதிரியே உங்களாலே பகவான் அடையப்படுவான். அதனால் கவலைப்படாத நாராயண பஜனை பண்ணுங்கள். அதனால இதெல்லாம் தகுதி கிடையாது. நாளும் துஜத்துவம் தேவத்துவம் பிராமணத்துவமோ தேவத்துவமோ ரிஷித்துவமோ தகுதிகள் கிடையாது. பிரீணனய முகுந்தஸ்ய ந விருத்தம் ந பகுஜதா. பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு நல்ல வயோதிகமோ அல்லது நல்ல பாண்டித்யமோ படிப்போ அவைகள் எல்லாம் தகுதி கிடையாது. நாளும் துவஜத்துவம் தேவத்துவம் ரிஷித்வம் வா அசுராத்மஜா பிரீணனாய முகுந்தஸ்ய. பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதெல்லாம் உதவாது. ந விருத்தம் ந பகுஜதா ந தானம். தானத்தினால பகவான் சந்தோஷம் அடைய மாட்டான், தபசனால சந்தோஷம் அடைய மாட்டான், யாகங்களால் சந்தோஷம் அடைத்தான். நான் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறேன், சுத்தத்தை கடைப்பிடிக்கிறேன், விரதங்களை நான் அனுஷ்டிக்கிறேன். இதெல்லாம் இதனால இவைகள்லாம் கடைப்பிடிச்சா கூட சுத்தமான மனசு இல்லைன்னு சொன்னா, சுத்தமான பக்தி இல்லைன்னு சொன்னா இவைகளால பகவான் சந்தோஷம் அடைய மாட்டான். இரண்யகசிபு மாதிரி தவம் பண்ண உண்டா? ராவணன் மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ண உண்டா? ஆனா அவரிடத்துல பகவான் சந்தோஷம் அடையலையே, அவர்கள் அழிந்துதான் போனார்கள் அவ்வளவு தபஸ் பண்ணியும். ஏன்னா பகவானத்துல பக்தி இல்லாதனால அது வியர்த்தமா போச்சு.
ராட்சசியும் ஆசுரியும் செய்வ மோகாசகா மோக கர்மானகா மோக ஞானாபிச்சேதசா. அந்த கர்மாக்கெல்லாம் மோகமா வியர்த்தமா வீணா போயிடும், மோகமாயிடும். அந்த ஞானம்லாம் வீணா போயிடும். ஹிரண்யகசிபு இவ்வளவு ஞானம் பேசுறான், ஆனா பார்த்தா கட்சியில மதம் பண்ணப்பட போகிறான். இதான் புரிஞ்சுக்குங்க. அதனால பகவானை சந்தோஷப்படுத்தாத இவைகள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பக்தி இல்லாத தானமோ, பக்தி இல்லாத தபசோ, பக்தி இல்லாத யாகங்களோ, பக்தி இல்லாத சௌச்சமோ, பக்தி இல்லாத விரதங்களோ ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஆனா இவைகள்லாம் இல்லை, பக்தி மட்டும் இருக்குன்னா அதனால பகவான் சந்தோஷம் அடைஞ்சு விடலாம். ந தானம் ந தபோ நேச்சியா ந சௌச்சம் ந விரதானிச்ச பிரியதே அமளியா பக்தியா ஹரிர் அந்யத் விடம்பனும். அது அப்பழுக்கற்ற சுத்தமான மனசுல பக்தி பண்ற பக்தியா, அதில் தான் பகவான் சந்தோஷம் அடைவானே தவிர பிரீதி, அதுதான் பிரியதே அமளியா, அதில் தான் பகவான் பிரீதி அடைவானா. பிரியதே அமளியா பக்தியா. மற்றதெல்லாம் வெளிவேஷம் தான். நான் தபஸ் பண்றேன், யாகம் பண்றேன், பெரிய பிராமணன், நான் ரிஷி, நான் பெரிய தேவன் அப்படின்றதுதான் விடம்பனம், அதெல்லாம் வேஷம். அவைகளால் பகவான் சந்தோஷம் அடைய மாட்டான். நான் யாகங்கள் பண்றேன் பாரு, பெரிய யாகம், நான் பெரிய பூஜைகள்லாம் பண்றேன் பாரு, ஆடம்பர பூஜைகள் பண்றேன், அதெல்லாம் வேஷம். ஹரி அந்நியத் விடம்பனம். பக்தி இல்லாம, பகவானத்துல உண்மையான பக்தி இல்லாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வெறும் வேஷம், விடம்பனமே தவிர அவைகள்லாம் அவைகள்லாம் பகவானை சந்தோஷப்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, எல்லாம் நாராயண பஜனை பண்ணுங்கள், நாராயணா நாராயணா சொல்றாங்க. அந்த பகவானை வழிபடுறதுக்கு தேவத்தன்மை ரிஷித்துவம்லாம் தேவையில்லை. அசுரர்கள் சொல்றீங்களே, அசுரர்கள் மட்டும் இல்ல, மிருகங்கள்லாம் கூட பகவான் அடைஞ்சிருக்கு. ஒரு ஜடாயுக்கு பகவான் மோட்சம் கொடுக்கலையா? ஒரு கஜேந்திரனுக்கு பகவான் மோட்சம் கொடுக்கலையா? மிருகம் தானே. ஒரு வானரனாகிய சுக்ரீவனை பகவான் ரட்சிக்கணும் இல்லையா? ஆஞ்சநேயர் சுவாமி தாசனாக ஏற்றுக்கொள்ளலையா பகவான்? சர்வஸ்வம்னு தன்னையே பகவான் அந்த ஆஞ்சநேயருக்கு அர்ப்பணிக்கலையா? அவ வானர் குலத்துல பிறந்ததுனால பகவான் ஒதுக்கிட்டானா? இல்லையே. ஒரு நிஷாத ஜாதியில பிறந்தனால குகனை பகவான் தள்ளிட்டானா? இல்லையே. பகவான் எல்லாருக்கும் பெரிய பக்தி தான் பிரதானமே தவிர ஜாதியோ குலமோ மிருகமோ மனுஷனோ இதெல்லாம் 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 பிரதானம் கிடையாது. இந்த வேறுபாடெல்லாம் பகவானுக்கு கிடையாது. சுத்தமான அமளியா பக்தியா, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ககா மிருகா பாப ஜீவாகா, அப்படிப்பட்ட பறவைகள் மிருகங்கள் பாப ஜீவராசிகள்லாம் கூட சந்தி ஹச்சுதோ கதாக பகவான் விருத்தர் பக்தி செய்து அவைகள்லாம் அடைந்திருக்கிறார்கள். தைத்தியர்கள் எவ்வளோ, நான் மட்டும் இல்லை, இது போல எவ்வளோ ராட்சசர்கள் அசுரர்கள்லாம் கூட பகவானத்துல பக்தி செய்து அடைந்திருக்கிறார்கள். இல்ல துவேஷம் பாராட்டி கொண்டு பகவான் கருணை காட்டி கருணையினால் அவர்களால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ தைத்தியர்கள், எத்தனையோ அசுரர்கள் அவள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களாம், பகவான் அடைந்திருக்காங்களாம். பிரகலாதன் சொல்றான், நான் மட்டும் இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட் நினைக்காத, எனக்கு முன்னாடி எத்தனையோ ராட்சசர்கள் அசுரர்கள்லாம் கூட பகவான் அடைந்திருக்கிறார்கள் பக்தி செய்து. அதனால எந்த தைத்திய குலத்துல பிறந்தியா, தனு குலத்துல பிறந்தியா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ராட்சச குலத்துல பிறந்தியா, யக்ஷ குலத்துல பிறந்தியா, அது முக்கியம் இல்லை. பக்தி தான் முக்கியமே தவிர மற்ற தகுதிகளே கிடையாது அப்படின்றார். தைத்தையா யக்ஷரக்ஷாம்சி ஸ்திரீயா சூத்ரா பிரஜோகசா, ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, சூத்திரங்களா இருந்தாலும் சரி, அல்லது இடைச்சேரி ஜனங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் பகவான் அடையலாம். இடைச்சேரிகள் இருப்பவங்க தானே கோபிகள்லாம், அவர்லாம் பகவானை சுலபமா அடைஞ்சிட்டாங்க. கோபர்கள் கோபிகள்லாம் சேரி ஜனங்களா இருந்தா கூட அவர்கள் கூட பகவான் அடைய முடியும் அப்படின்னு இங்க சொல்றார் பிரகலாதன். அதனால பகவான் அடையறதுக்கு இவர்கள் எந்த தகுதி, இதெல்லாம் தகுதிகள் கிடையாது, பக்தி தான் தகுதியானது, சுத்தமான பக்தி. அதெல்லாம் சொல்ற ஏதாவனேவ லோகஸ்மினே, நீ எந்த பிறவி படுத்த எடுத்திருந்தாலும் சரி, எந்த தகுதி உடையவனா இருந்தாலும் சரி, பும்சகா ஸ்வார்த்தா பரஸ்பிரதா, இவனுடைய உண்மையான ஆத்ம லாபம் எதிரான்னு கேட்டா ஏகாந்த், இவனுடைய உண்மையான சுயநலம், உண்மையான சுவார்த்த லாபம், தன்னுடைய பெரிய லாபம் எதிரான்னு கேட்டா, புருஷார்த்தம் எதுன்னு கேட்டா பகவானை எல்லா இடத்துலையும் பாக்குறது தான். அதான் இங்க சொல்றாரு, ஏதாவனேவ லோகஸ்மின் பும்சகா ஸ்வார்த்த பரஸ்பிருதா ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்திர ததீக்ஷணம். எப்படியோ அடன்னு அப்படியே வந்துட்டேன், டைம் வேற ஆகிப்போச்சு. ஆனா ரொம்ப நேரம் மக்கள் கேட்க மாட்டாங்க உபன்யாசம். அதனால சுருக்கமா சொல்லணும்னு பார்த்தா கூட சுருக்கமா சொல்ல முடியல. எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் கவர் பண்ணணும் ஒரு ஆசையா இருக்கு. அதே சுருக்கமா முடிக்கிறதுக்கு மனசு வரல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடா சொல்ல வரணும்னு பாக்குறேன். அப்படியே கடந்து வந்தாச்சு. பிரகலாத உபதேசத்தோட பூர்த்தி அடையுது. ஏகாந்த பக்தர் கோவிந்தே சர்வத்த ததீக்ஷணம்னு சொல்லி இதோட பூர்த்தி பண்றார் பிரகலாதன். எல்லா இடத்துலயும் பகவானை பாக்குறது தான் உயர்ந்த பக்குவமா, அதுதான் சொல்றாரு. ஏக அந்தம், எது ஒன்று முடிவான நன்மைன்னு கேட்டா எல்லா இடத்துலயும் பகவானை பாக்குறது தான் அப்படின்னு சொல்றாரு. ஏகாந்த, அதுதான் ஏகாந்த பக்தியா, முடிவான உயர்ந்த பக்தியா. கோவிந்த எத் சர்வத்திர ததீக்ஷணம், பகவானை தவிர இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்ணை திறந்து விட்ட மாதிரி இப்ப ஞானத்தினால் ஞான கண்ணை திறந்து விட்டார். எல்லாத்தையும் பகவானா பார்க்க தெரிஞ்சுக்கோ, அது வெறும் உலகம்ல சர்வ திசைகளும் உனக்கு சுகமயமாக தோன்றும் என்று பெரிய வழிகாட்டி கொடுத்தார் பிரகலாத சுவாமி. அருமையான உபதேசம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது சொன்னதே சுருக்கம்தான். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் விட்டுட்டு தான் சொல்லியிருக்கேன்.
இதுவே பார்த்தா நிறைய சில பேர் இதுவே நிறைய சொல்லியிருக்கான்னு நினைப்பாங்க. உபன்யாசத்தில் இவ்வளோ தொழில் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சமாக தான் சொல்லுவாங்க. ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். பிரகலாத் மகாராஜ் கி ஜெய், நரசிம்ம பகவான் கி ஜெய், லக்ஷ்மி நரசிம்ம பகவான் கி ஜெய், பிரகலாத் நரசிம்ம பகவான் கி ஜெய். ராம ராம சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம. ரொம்ப ஃபாஸ்டா சொல்லியிருந்தாரு. ராம 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 ராம் ராம 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 ராம். ரிலாக்ஸா சொல்லணும்னு தான் ஆசை, டைம் ஆயிடுக்குதே, என்ன பண்றது. ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீராம சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய், பிரகலாத் மகாராஜ் கி ஜெய், ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பகவான் கி ஜெய். அடுத்தது நரசிம்ம அவதாரம் ரொம்ப அருமையா இருக்கும், அது கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கலாம். ராமராம். அதுக்கு அடுத்த பகுதியில் பிரகலாத் ஸ்துதி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ராம 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 ராம.